பரிசுத்தரே, சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. சத்தமாய் ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தமாய் ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. ஆதியும் அந்தம் ஆனவரே, அல்பாவுமேகாவும் ஆனவரே. ஆதியும் அந்தம் ஆனவரே, அல்பாவுமேகாவும். சத்தமாய் ஆராதனை என்று, ஆராதனை உமக்கு இயேசுவே, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. ஓ நன்றி தகப்பனே, உமக்கு ஆராதனை. பரிசுத்தமும் சத்தியமும் தாவீதின் திறவுகோலை உடையவரே. பரிசுத்தமும் சத்தியமும் தாவீதின் திறவுகோலை. கரங்களை அசைத்து ஆராதனை சேனைகளின் கர்த்தாவே, உங்க நாமத்தை உயர்த்துகிறோம். ஓ நீர் பரிசுத்த, நீர் பரிசுத்த. ஆராதனை, ஆராதனை. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் ராஜாதி ராஜாவே, உமக்கு ஆராதனை. ஏழு குத்து விளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே. ஏழு குத்து விளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே. கரங்களை அசைத்து ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. உங்களுக்கு ஆராதனை தகப்பனே. எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கணங்களுக்கும் பாத்திரரே. ஆராதனை, ஓ ஜீசஸ், ஆராதனை உமக்கு, ஆராதனை. அக்னி ஜுவாலை, அக்னி குண்டை போன்ற கண்களையும் வெண்கல பாதங்களை உடையவரே. அக்னி ஜுவாலை போன்ற கண்களையும் வெண்கல பாதங்களை உடையவரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு. உங்களுக்கு ஆராதனை அப்பா, ஆராதனை உமக்கு, ஆராதனை. அல்லேலூயா, ஆஹா
உயர்த்துகிறோம். இயேசுவே உமக்கே மகிமை தகப்பனே. கடந்த வாரம் முழுவதும் எங்களை வழிநடத்தினவர், கடந்த வாரம் முழுவதும் எங்களை தாங்கினவர், கடந்த வாரம் முழுவதும் எங்களை போஷித்தவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, நல்லா தலைக்கு மேல 2 கையை தட்டி எத்தனை பேர் ஆண்டவருக்கு நன்றியுள்ள இருதயத்தோட, இயேசுவே கடந்த நாட்கள் முழுவதும் என்னை வழிநடத்தினவரே, என்னை தாங்கினவரே, என்னை போஷித்தவரே, நீ நல்லவரப்பா. ஹல்லேலூயா. இயேசுவே சர்வ வல்லவர் நம்முடைய சொந்தமா இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? சத்தமா ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். கரங்களை தட்டி சந்தோஷமாய் பாடுவோம். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார் என்று சொல்லி நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு பழைய பாடல். சந்தோஷமாய் கரங்களை தட்டி பாடுவோம். எல்லாரும் நல்ல கரங்களை தட்டுங்க பார்க்கலாம் சந்தோஷமா. சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாள். கரங்களை தட்டி இது அதிசயம் தானே, ஓ ஓ ஓ இது உண்மைதானே, இது அதிசயம் தானே, ஓ ஓ ஓ இது உண்மைதானே. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். கண்டுகொண்டே ஒரு புதையல், பெற்றுக்கொண்டே ஒரு பொக்கிஷம். கண்டுகொண்டே ஒரு
வல்லவர் என் ஜீவனானார், சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன், சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார், சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். ஊரெல்லாம் சொல்லிடுவேன், உலகமெங்கும் பறைசாற்றுவேன். ஊரெல்லாம் சொல்லிடுவேன், உலகமெங்கும் பறைசாற்றுவேன். ஜீவிக்கிறார் என் இயேசு, சீக்கிரமாய் வந்திடுவார். ஜீவிக்கிறார் என் இயேசு சீக்கிரமாய். நல்ல கையை தட்டி சர்வ வல்லவர் சாவி வென்றவர் என் ஜீவனானார், சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவி வென்றவர் என் மணவாளன், சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவி வென்றவர் ஜீவனானார், சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவி வென்றவர். இந்த வரிய மட்டும் பாடுமா? பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு, பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. என் வாழ்வில் நோக்கமெல்லாம் இயேசுதான், வாழ்வதுதான் உணர்ந்து சொல்லுங்க. என் வாழ்வில் நோக்கமெல்லாம் இயேசுதான். நல்ல கையை தட்டி சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவி வென்றவர் என் ஜீவனானார், சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவி வென்றவர் சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவி வென்றவர் சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவி வென்றவர் என் மணவாளன். நல்ல தலைக்கு மேல ரெண்டு கையை தட்டி எத்தனை பேர் ஆண்டவரை நோக்கி சொல்றீங்க? இயேசுவே, நீர் என்னுடைய சொந்தமா இருப்பதால இயேசுவே உம்மை ஆராதிக்கிற ஒரு ராஜரீக ஆசாரிய கூட்டமாக நீர் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவே, பரலோகத்தில் நீர் எனது பெயரை எழுதி வைத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி என்று சொல்லி ஹல்லேலூயா. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி சொல்லுங்க. இயேசுவே, கடந்த நாட்களில் நம்ம இயேசு மரித்ததை குறித்து ஆராதித்தோம். கடந்த நாட்களில் நம்ம இயேசு உயிர்த்தெழுந்ததை குறித்து ஆராதித்தோம். இன்றைய நாளில் நம்ம எதை குறித்து ஆராதிக்க போகிறோன்னா, எனக்காக இயேசு வருகிறாரோ. சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எந்த அளவுக்கு இயேசு மரித்தது உண்மையோ, எந்த அளவுக்கு இயேசு உயிர்த்தெழுந்தது உண்மையோ, அந்த அளவுக்கு இயேசு மறுபடியும் நம்மை கூட்டி சேர்க்க வரப்போவதும் உண்மை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? வேதம் சொல்லுகிறது, அவர் ஆயத்தம் உள்ளவர்களை ஆகாயம் சேர்ப்பதற்காக சீக்கிரம் வரப்போகிறார். சந்தோஷமா இன்னொரு பாடலை கூட கரங்களை தட்டி பாடுவோம். மேக மீதில் இயேசு ராஜன் வேகம் வாராரே, ஆயத்தம் உள்ளோரை ஆகாயம் சேர்க்க அவரே வாராரே என்று சொல்லி கரங்களை தட்டி பாடுவோம். நல்ல கையை தட்டுங்க சந்தோஷமா. மேகமீதில்
ஆளுகையில் நீதி சமாதானம் நிறைந்தே இருக்கும். ஜோதியின் ஆளுகையில் நல்ல கையில் தட்டி வேகமீது இயேசுராஜன் வேகம் வாராரே. வேகமீது இயேசுராஜன் வேகம் வாராரே. அல்லேலூயா அல்லேலூயா கீதமே பாடி அகமகிழ்ந்தாடிடுவோம். அல்லேலூயா கீதமே பாடி அகமகிழ்ந்தாடிடுவோம். வந்தவர் வரும் வேளையும் மீதும் மெல்லவே நெருங்கிற்றே. வந்தவர் வரும் வேளையும் மீதோ மெல்லவே மேகமீது மேகமீது இயேசுராஜன் வேகம் வாராரே. ஓ ஜீசஸ் மேகமீது இயேசுராஜன் வேகம் வாராரே. மேகமீது இயேசுராஜன் வேகம் வாராரே. மேகமீது இயேசுராஜன் வேகம் வாராரே. அப்படியே சொல்லுங்க. ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே. நல்ல கையை தட்டி ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே. நல்ல தலைக்கு மேல ரெண்டு கையை தட்டி மறுபடியும் நம்மத்திலே கடந்து வந்து மறுபடியும் இந்த உலகத்திற்கு கடந்து வந்து நம்மை அவரோடு கூட சேர்க்க போகிற அந்த தேவாதி தேவனுக்கு நல்ல தலைக்கு மேல ரெண்டு கையை தட்டி இயேசுவே நீர் மறுபடியும் வந்து எங்களை கூட்டி சேர்க்கிறபடியால் உமக்கு நன்றி அப்பா. அல்லேலூயா. அதற்காக எங்களை ஆயத்தப்படுத்துங்க அப்பா. ஆயத்தம் உள்ளோரை ஆகாயம் சேர்ப்பதற்காக நீர் மறுபடியும் வருவதற்காக நன்றி இயேசுவே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. Oh Jesus hallelujah. இதே பாட்டுல ஒரு வரி மூன்றாவது ஸ்டான்ஸா நினைக்கிறேன். பாடுபட்டோருக்கு பலனளிப்பாரே பாடுபட்டவர் தாமே. ஆமென். எனக்கு கடந்த நாட்களை நான் தியானித்த பொழுது ஒரு அழகான காரியத்தை கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினார். அந்த சிலுவையில் இயேசு தொங்கின பொழுது இயேசு சொன்ன நம்ம அன்னைக்கு 7 வார்த்தைகளை பற்றி ரொம்ப அழகாக நீங்கள் பேசுனீங்க. அதில் ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். அப்போ இந்த வார்த்தையை உணர்ந்த பொழுது நான் யோசித்த பொழுது எனக்கு கர்த்தர் ஒரு காரியத்தை வெளிப்படுத்தினார். என்ன தெரியுமா, இயேசுவை பிதா எதற்காக கைவிட்டார் அப்படின்னா, அதில் ஒரு எவ்வளவு பிதா நம்ம மேலே அன்பாக இருக்கிறார் அப்படின்னா, தன்னுடைய சொந்த குமாரனே கைவிட்டார் நாம் கைவிடப்படக்கூடாது என்பதற்காக. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இம்மையிலும் மறுமையிலும் நம்ம கைவிடப்படக்கூடாது என்பதற்காக. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒருவேளை ஏசப்பாவை பிதா கைவிடல அப்படின்னா இந்த உலகத்துல நம்ம செய்த பாவங்களுக்கு நம்ம கைவிடப்பட்டிருப்போம். அது மட்டும் கிடையாது, மறுமையிலையும் பரலோக ராஜ்யத்துக்குள்ள நம்ம போயிருக்க மாட்டோம், பாதாளத்துக்கு தான் போயிருப்போம். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா பிதா தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நமக்காக அவரையே ஒப்பு கொடுத்தார். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அதான் வேதம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு. அப்ப நம்ம நித்திய ஜீவனை அடையும்படிக்கு தம்முடைய ஒரே பேரான குமாரனை பிதா ஒப்பு கொடுத்தார். சத்தமா ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அதே மாதிரி இன்னொரு வசனம் சொல்லுகிறது, எபிரேயர்ல படிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை இருக்கு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை. இந்த உலகத்திலே சரி, இந்த உலகத்தில் நம்முடைய நாட்கள் முடிந்த பிறகும் சரி, நம்ம எப்போவுமே ஆண்டவர் கூட தான் இருக்க போகிறோம். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். எப்போவுமே ஏசப்பா கூட தான் இருக்க போகிறோம். எதற்காக அப்படின்னா அவரை ஆராதித்து கொண்டிருப்பதற்காக. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அப்போது பிதா நம்ம மேலே வைத்த அன்பு அவ்வளோ பெரியது.
நம்ம எதற்காக ஆராதிக்கிறோம், எதற்காக நீங்க ஏசப்பாவை பின்பற்றுறீங்க, எதற்காக கர்த்தரை பின்பற்றுறீங்க அப்படின்னு கேட்டா நீங்க சொல்லணும், இது ஒரு மார்க்கம் கிடையாது. நான் கிறிஸ்தவனா இருக்கிறதுனால கிறிஸ்துவ பின்பற்றுங்கிறது கிடையாது. பிதா என் மீது வைத்த அன்பிற்காக, அவர் முந்தி என்னிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நான் இப்போ அவரிடத்தில் அன்பு கூர்ந்துகிட்டு இருக்கேன். சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அவர் என்னை கைவிடல, அதனால நான் அவரை ஆராதிச்சுக்கிட்டு இருக்கிறேன். எத்தனை பேர் ஆண்டவரை நோக்கி சொல்றீங்க? அப்படியே எழுமி நின்று இன்னும் ஒரு 10 to 15 நிமிடங்கள் கொஞ்சம் எழுமி நிற்கலாமா? தயவா எழுமி நிற்கும்படி நான் கேட்கிறேன். இன்னொரு 10 to 15 நிமிடங்கள் பிதா நம்ம மேல வைத்த அன்பை நினைத்து இயேசுவை பாருங்களேன். அந்த நேரத்தில் கூட நமக்காக தம்மை ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. அதுதாங்க கர்த்தர் நம்மேல் வைத்திருக்கிற அன்பு அவ்வளவு பெரியது. 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி சொல்லுங்களேன், இயேசுவே, நான் கைவிடப்படக்கூடாது என்பதற்காக உம்முடைய சொந்த குமாரனையே நீர் கைவிட்டீங்கப்பா. ஹல்லேலூயா. எவ்வளவு உயர்ந்த அன்பு பாருங்களேன். எத்தனை பேர் அதை உணர்ந்தீங்கன்னு தெரியல. நிறைய பேருக்கு அதை உணரலன்னு நினைக்கிறேன். உணர்ந்து சொல்லுங்களேன், இயேசுவே, இந்த உலகத்திலையும் சரி, இந்த உலகத்தில் எங்களுடைய நாட்கள் முடிந்த பிறகும் சரி, நாங்கள் கைவிடப்படக்கூடாது என்பதற்காக, இம்மையிலும் மறுமையிலும் நாங்கள் கைவிடப்படக்கூடாது என்பதற்காக உம்முடைய ஒரே பேரான குமாரனை நீங்க கைவிட்டீங்க அப்பா. ஜீசஸ். 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி, இயேசுவே, உம்முடைய அன்பிற்காக நன்றி. இயேசுவே, நீர் எங்கள் மீது வைத்த அன்பிற்காக நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து, எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவே, ஹல்லேலூயா. அவர் வரும் நாளிலே என்னை கரமை செய்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். ஹல்லேலூயா. அவர் வரும் பொழுது அவரோடு கூட நான் அந்த பரலோக ராஜ்யத்தில் இருப்பேன். எதனால தெரியுமா? எதனால தெரியுமா? என்னுடைய சுயநீதினால கிடையாது, அவர் என் மீது வைத்த அன்பினால. ஹல்லேலூயா. 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி சொல்லுங்க, இயேசுவே, உம்முடைய அன்பிற்காக நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. ஜீசஸ். அவர் வரும் நாளிலே என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் வரும் நாளிலே என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். கரங்களை உயர்த்தி ஆனந்தமே, பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே, பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பார்தலத்தின் சொந்தக்காரவர், எந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரவர், எந்த உள்ளத்தின் சொந்தமானார். அவர் வரும் நாளினில், அவர் வரும் நாளினில் என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் வரும் நாளில் என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் சமூகமதில், அவர் சமூக
தகப்பனே. ஆடி பாடியே மகிழ்ந்திருப்பேன். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திருப்பேன். கரங்களை அசைத்து ஒரே சத்தமாயா ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பார்தலத்தில் இந்த பாதளத்தில் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் இந்த பாதளத்தில் சொந்தக்காரர் அவர். சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் உள்ளத்தில் சொந்தமானார். எந்த சூழ்நிலையும் எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பில் என்னை பிரிக்காது என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். என்னை நம்பியவர் தந்த மதனை அவர் வரும் வரை. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஒரே சத்தமாயா ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதளத்தில் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதளத்தில் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் அப்படியே சொல்லுவோமா? அந்த நாள் மிக சமீபமே சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. அந்த நாள் மிக சமீபமே சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. தேவ எக்காலம் வானில் முழங்க தேவாதி தேவனை சந்திப்போமே. தேவ எக்காலம் வானில் முழங்க தேவாதி தேவனை. எக்கால சத்தம் எக்கால சத்தம் வானில் தோணித்திடவே. என் இயேசு மகாராஜனே எக்கால சத்தம் வானில் தோணித்திடவே.
சத்தம் எக்கால வானில் தோனித்திடவே என் இயேசு மகாராஜனே வந்திடுவார். அப்படியே சொல்லுங்க. இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண கரங்களை உயர்த்தி ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு கரங்களை உயர்த்தி ஆனந்தம் கொள்ளுவே, ஆனந்தம் கொள்ளுவே, அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவே, அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அப்படியே கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. சொந்தமாய் ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் தேவையெல்லாம் நீதானே எங்கள் இயேசுவே. ஓ ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீங்க நானே. நல்லா தலைக்கு மேல ரெண்டு கையை தட்டி என்னுடைய ஆசை எல்லாம் நீங்க ஒருவர் மாத்திரமே தகப்பனே. அல்லேலூயா. உங்களை இருதயத்தின் ஆழத்திலிருந்து நான் அன்பு கூர்றேன்ப்பா. ஏன்னா நீங்க முந்தி என்னிடத்துல அன்பு கூர்ந்தீங்களே, உங்க ஜீவனையே எங்களுக்காக கொடுத்தீங்களே அப்பா. அல்லேலூயா. உங்க சொந்த குமாரனையே எங்களுக்காக கொடுத்தீங்களே தகப்பனே. அல்லேலூயா. நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர் அப்பா. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவே, இந்த நாளில் ஒரு 40 நிமிஷம் நான் உங்கள் சமூகத்தில் உங்களை ஆராதிச்சிருக்கிறேன் தகப்பனே. இந்த ஆராதனைக்கு ஏற்ற ஆசீர்வாதத்தை நான் இந்த வாரத்தில் பார்க்கணும்ப்பா. எல்லாரும் வாய்களை திறந்த ஆண்டவரை நோக்கி கேளுங்க. இயேசுவே, உங்களை ஆராதிக்கிற அந்த ஒரு நிமிஷம் கூட வீணாய் போகாதுன்னு நான் அறிந்திருக்கிறேன். 40 நிமிஷம் முழு இருதயத்தோட, முழு ஆத்மாவோட, முழு உள்ளத்தோட நான் அன்பு கூர்ந்து உங்களை நான் ஆராதிச்சிருக்கிறேன் தகப்பனே. இந்த வாரம் முழுவதும் இதற்கான ஆசீர்வாதத்தை எங்கள் வாழ்க்கையில் நீர் தருகிறபடியா உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக அப்பா. இதை நேரத்தை நீர் பொறுப்படுத்தி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் நல்ல தகப்பனே, ஆமென். கர்த்தர் நல்லவர். நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த வாரம் முழுவதும் கர்த்தர் நம்மை நடத்தும்படியாக, நம்முடைய குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக எல்லாரும் கண்களை மூடி, தயவாய் எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லாரும் வாய்களை திறந்து இயேசுவே
இந்த வாரம் முழுவதும் கர்த்தாவே நீங்கள் என்ன நடத்தணும்ப்பா. எங்கள் குடும்பத்தை நீங்கள் நடத்தணும்ப்பா. எங்கள் பிள்ளைகளை நீங்கள் நடத்தணும் தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்த ஆண்டவரை நோக்கி கேளுங்க பார்க்கலாம். இயேசுவே, நீர் எங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் தருகிற தேவன் தகப்பனே. என்னுடைய விண்ணப்பங்களுக்கு பதில் தருகிற தேவன் அப்பா. நான் உனக்கு முன்னே போய் கோணலை செவ்வையாக்குவேன்னு சொல்லியிருக்கிறீங்க தகப்பனே. பள்ளங்களை எல்லாம் நிரப்புவேன்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா. இந்த வாரத்தில் நீங்கள் எங்களுக்கு முன்பாக போனோம்ப்பா. நீங்கள் எங்களுக்கு முன்பாக போகணும் தகப்பனே. எங்கள் குடும்பங்களில் இருக்கிற ஒவ்வொருவருக்கு முன்பாகவும் நீங்கள் போனோம்ப்பா. எங்கள் பிள்ளைகளுக்கு முன்பாக நீங்கள் போகணும் தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து இயேசுவே, இயேசுவே, கர்த்தரை எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி இருக்கிறேன். அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று தாவீது சொன்னாரே. அதுபோல எத்தனை பேர் ஆண்டவரை நோக்கி சொல்றீங்க, இயேசுவே, இந்த வாரம் முழுவதும் கர்த்தாவே உங்களை எனக்கு முன்பாக வைத்து நான் நடக்க போறேன். உங்களை எனக்கு முன்பாக வைத்து நான் நடக்க போறேன்ப்பா. என் குடும்பங்களுக்கு முன்பாக நான் உங்களை நிறுத்துறேன்ப்பா. என்னுடைய பிள்ளைகளுக்கு முன்பாக நான் உங்களை நிறுத்துறேன் தகப்பனே. எனக்கு முன்பாக நான் உங்களை நிறுத்துறேன்ப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரை நோக்கி ஜெபிங்க. இயேசுவே, இந்த வாரம் முழுவதும் எங்களை நடத்துங்கப்பா. இந்த வாரம் முழுவதும் எங்களை நடத்துங்கப்பா. எங்களுடைய தேவைகளை சந்திங்கப்பா. விளவினங்கள் மத்தியில், வியாதிகள் மத்தியில் உங்கள் பலத்தினால் எங்களை இடைக்கட்டி நடத்துங்க தகப்பனே. எங்களுடைய தேவைகளை சந்தித்து எங்களை போஷித்தவரே, இம்மட்டும் நடத்தினவரே, இனியும் நடத்த போகிறவரே, உமக்கு நன்றி என்று சொல்லி எல்லா தேவ பிள்ளைகளும் இயேசுவே இனியும் நடத்துவீரப்பா. இந்த வாரம் முழுவதும் நீங்கள் எங்களை போஷிப்பீங்க. இந்த வாரம் முழுவதும் நீங்கள் எனக்கு பலனை தருவீங்க. எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பீங்க. எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீங்கப்பா. ஹல்லேலூயா. இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்ப்பா. நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர். எல்லாரும் 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 வாய்களை திறந்து இயேசுவே, எங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் தருகிறவரே, என்னுடைய விண்ணப்பங்களுக்கு பதில் தருகிறவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா. அப்படி எழும்பி நிற்கலாமா? கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டபடியால் அப்படி எழும்பி நின்று 2 கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி ஆண்டவரை நோக்கி சொல்லுங்க. நீ நல்லவர், சர்வ வல்லவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர். உம்மை போல் வேறு தெய்வமில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீசஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ், உம்மை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என்னை அழைத்தவரே, என்னை அழைத்தவரே, நீர் உண்மை உள்ளவரே, நீர் உண்மை. என்னை அழைத்தவரே, என்னை அழைத்தவரே, நீர் உண்மை. 2 கரங்களை உயர்த்தி நீ நல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர். உம்மை போல் வேறு தெய்வமில்லை. நீ நல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர். உம்மை போல். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமாய் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ தேவனே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஒரு வரியை மட்டும் சொல்லுவோமா? என்னை மறுரூபம், என்னை மறுரூபமாக்கிடும் உந்தன் மகிமையில்
கரங்களை உயர்த்தி நீ நல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு. ஓ நீ நல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு. கரங்களை அசைத்து சத்தமாய் ஹalleluya ஹalleluya oh jesus ஹalleluya ஹalleluya எங்கள் தெய்வமே ஹalleluya 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 ஹalleluya. நல்ல தலைக்கு மேல ரெண்டு கையை தட்டி நம்முடைய ஜெபத்தை கேட்கிற தேவாதி தேவனுக்கு, நம்முடைய ஜெபத்தை கேட்ட தேவாதி தேவனுக்கு ஒரு விசுவாசத்தோட ஒரு நன்றியுள்ள ஆராதனை. இயேசுவே, எங்களுடைய ஜெபங்களுக்கு நீங்க பதில் தர்றீங்கப்பா. இயேசுவே, நாங்க ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஜெபிச்சிருந்தா கூட இந்த வாரத்துல அதற்கேற்ற ஒரு அற்புதத்தை நீர் எங்களுடைய குடும்பங்கள் காண செய்வீர், எங்களுடைய பிள்ளைகள் காண செய்வீர், எங்களுடைய கண்கள் காண செய்வீர். ஹalleluya. நீர் நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர். இயேசுவே, உமக்கு நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி அப்பா. நீ நல்லவர், உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை தகப்பனே. உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் அப்பா. இம்மட்டும் நீங்க எங்க கூட இருந்தீங்கப்பா. நாங்க உங்களை ஆராதிச்சோம், உங்க நாமத்தை உயர்த்தினோம். இயேசுவே, நாங்க ஜெபிச்சிருக்கிறோம்ப்பா. எங்களுடைய ஜெபங்களுக்கு நீர் பதில் தருகிற தேவனாய் இருக்கிறபடியால் உமக்கு நன்றி தகப்பனே. நாங்கள் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறோம் அப்பா. இதுவரை நடத்தினவர் இனியும் நடத்த போதுமானவராய் இருக்கிறபடியால் உமக்கு நன்றி தகப்பனே. இந்த வாரம் முழுவதும் நீர் எங்களை, எங்களுடைய குடும்பங்களை, எங்களுடைய பிள்ளைகளை நீர் நடத்துகிறபடியால், எங்களை நீர் பலப்படுத்துகிறபடியால், எங்களுடைய தேவைகளை நீர் சந்திக்கிறபடியால், எங்களை நீர் போஷிக்கிறபடியால் உமக்கு நன்றி தகப்பனே. உடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. மீத நேரத்தை நீர் பொறுப்படுத்தி நடத்துங்கப்பா. செய்தி வேலையை நீங்கள் பொறுப்படுத்தி நடத்துங்க. உடைய மகனோடு கூட இருந்து எங்களோடு பேசுங்கப்பா. எங்களுக்கு ஏற்ற நல்ல வார்த்தையை தாங்க. உடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். அமர்ந்து கொள்வோம். இப்போது கூட நாம் செய்தி வேலைக்கு நேராக கடந்து செல்கிறோம். பிரதர் பிரபு அவர்கள் நம் மத்தியில் இருக்கிறார்கள். அவர்கள் நமக்கு தெய்வ செய்தியை கொண்டு வருவார்கள். எல்லாரும் நல்ல கரங்களை தட்டி அவர்களை வரவேற்போமா? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்களை முகமுகமாய் காணவும், தேவனுடைய வார்த்தைகள் உங்கள் இருதயத்திலே இடைபடவும், கர்த்தர் எனக்கு பாராட்டின கிருபைக்காக கர்த்தருக்கும் அதற்கு உறுதுணையாக இருந்த உங்கள் போதகருக்கும் வந்திருக்கிற ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளுக்கும் என் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறேன். ஜெபம் செய்வோம். கண்களை மூடி. எங்கள் பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் உம்முடைய சமூகத்திலே வந்து உம்மை நோக்கி பார்க்க எங்களுக்கு தந்த நல்ல கிருபைக்காக, இரக்கத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகள், விருத்த சேதனம் பண்ணப்பட்ட வார்த்தைகள், சுத்திகரிக்கப்பட்ட வார்த்தைகள், ஆரோக்கியமுள்ள வசனங்கள் புறப்பட்டு செல்லும் பொழுது தேவன் தம்முடைய பிள்ளைகளோடே இடைபட வேண்டும் என்று உம்முடைய பாதத்தில் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன் ஐயா. கலக்கத்தோடு, வேதனையோடு, என்ன நடக்கும் என்று பரிதவிப்போடு வந்த பிள்ளைகளும் இருப்பாங்க என் தகப்பனே. அவர்களை நீங்கள் ஆற்றவும் தேற்றவும் வேண்டும் என்று சொல்லி உம்முடைய பாதத்திலே பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு இரட்சகர் பேரில் இவைகளை கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். அல்லேலுயா, அல்லேலுயா. நல்ல சத்தமா அல்லேலுயா. ஓகே, சோத்ரம். புனித வெள்ளி கொண்டாடி முடிஞ்சிட்டோம். அடுத்தால ஈஸ்டரும் கொண்டாடி முடிஞ்சிட்டோம். இன்றைக்கி ஈஸ்டருக்கு அடுத்த வாரத்தில் வந்திருக்கிறோம். அப்போது உயிர்த்தெழுதலை பார்த்துட்டோம். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை என்ன என்பதை குறித்து சற்று நேரம் உங்களோடு தியானிக்கலாம் என்று இருக்கிறேன். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை என்ன என்பதை குறித்து உங்களோடு தியானிக்கலாம் என்று இருக்கிறேன். மத்தேயு 28வது அதிகாரம் 18வது வசனம். மத்தேயு 28வது அதிகாரம் 18வது வசனம். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து
அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்பொழுது இயேசு எப்பொழுது உயிர் தெழுந்து எழுந்து தன்னுடைய சீஷர்களை பார்க்கும் பொழுது அவர் அந்த நேரத்திலே அவர்களோடு பேசுகிறார். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அந்த சீஷர்களுக்கு பக்கத்திலே வந்து அந்த சீஷர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அதிகாரங்கிறது தான் வல்லமை. அதுதான் என்னது? வல்லமை. சகல அதிகாரமும், எல்லா அதிகாரமும் எனக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் அதிகாரம்னா முதல் உங்களுக்கு தெரியணும். இப்போ நீங்கள் ஒரு ரோட்டில் போகும்பொழுது பார்த்தீங்கன்னா, காவல் நிலையம் எல்கை முடிவு அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க? வச்சுருப்பாங்க. அல்லது எல்கை ஆரம்பம்னு ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க, இன்னொரு இடத்துல எல்கை முடிவுன்னு வச்சுருவாங்க. ஒரு ஏரியாவில் இருக்குன்னா, இப்போ குளச்சலில் உங்களுக்கு இருக்குன்னா, அது ஒரு குறிப்பிட்ட எல்கை வரைக்கும் தான் அந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஆபீசர்ஸ்க்கு பவர் உண்டு. அதுக்கு மேலே அவங்க என்ன செய்ய முடியாது? அதிகாரம் செலுத்த முடியாது. உங்கள் ஸ்கூலில் ஒரு ஹெட் மாஸ்டர் இருந்தால், உங்கள் ஸ்கூலில் எந்த பிள்ளைங்க படிக்கிறீங்களோ அந்த பிள்ளைக்கு மேலே தான் அவங்க என்ன செய்ய முடியும்? அதிகாரம் செலுத்த முடியும். ஒரு மாவட்ட கலெக்டர் இருந்தால் இந்த மாவட்டத்தில் தான் அவங்க கலெக்டராக இருந்தால் இந்த மாவட்டத்தில் தான் அவங்க அதிகாரத்தை என்ன செய்ய முடியும்? செய்ய முடியும். ஒரு சிஎம்மாக இருந்தால் அந்த மாநிலத்தில் தான், ஒரு பிஎம்மாக இருந்தால் அந்த தேசத்தில் தான். அதுக்கு மேலே நம்ம அதிகாரத்தை என்ன செய்ய முடியாது? முடியாது. பெரிய பெரிய அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நாளில் அதிகாரம் என்ன செஞ்சிடும்? முடிவடைந்து போயிடும். கலெக்டராக இருக்கவங்களுக்கு 60 வயசுனா 60 வயசு தான். சிஎம்மாக இருக்கவங்களுக்கு 5 வருஷம்னா 5 வருஷம் தான். அதுக்கு பிறகு எலெக்ட் பண்ணினாதான். அப்போ பாருங்கள், ஒரு அதிகாரம் முடிவுக்கு வந்துவிடும். உயிர் தெழுவதற்கு முன்ன இருந்த இயேசு கிறிஸ்துவை எதற்காக கொன்றார்கள்? இவர் நிறைய அற்புதங்களை செய்கிறாரு, நிறைய அதிசயங்களை செய்கிறாரு. பின்னுக்கு போகிற ஜனங்களுக்கெல்லாம் வனாந்தரத்தில் வச்சு உணவு கொடுத்துட்றாரு. இவர் சொல்கிறதை கேட்டு அநேக ஜனங்கள் என்ன செய்கிறாங்க? அவருக்கு பின்பாக பெய் கொண்டிருக்கிறாங்க. இப்படியே விட்டுட்டா இவர் பெருகிடுவார், நம்ம பரிசேயர்களும் சதுசேயர்களும் நம்ம ஆசாரியர்களுக்கும் மதிப்பில்லாமல் என்ன செஞ்சிடும்? மாறிடும். அதனால தேவனுடைய திட்டத்தை அவர்கள் மூலமாக அவர்கள் கொலை செய்யும்படி என்ன செய்யப்படுகிறாங்க? ஒப்பு கொடுக்கும். அப்போது தேவனுடைய ஊழியத்தை தடை பண்ணி விடலாம் என்று அவர்கள் எண்ணினார்கள். என்னமே மரித்து போனார், இவரை வச்சு ஒன்றுமே செய்ய முடியாது. இப்போ ஊரில் 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னு வைங்க, பக்கத்து வீட்லேயும் எதிர்த்த வீட்லேயோ யாருக்கிட்டேயோ ஒரு சண்டைன்னு வைங்களாம். அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்? அவருக்கு ஏதாவது ஒரு நோய் வந்துட்டுன்னா போனாப்பா, இதோடு என்னமோ நம்மகிட்ட சண்டைக்கு வரமாட்டான், அவன் காலி. அப்போ அவன் போயிட்டான்னா நமக்கு பிரச்சனை இல்லைன்னு நம்ம என்ன செய்கிறோம்? நினைக்கிறோம். அது உண்மையா? அதுக்கப்புறம் வேறு ரூபத்தில் எத்தனையோ பிரச்சனைகள் வரதான் செய்யுது. அப்படி தானே? ஒரு மனுஷன் போனோன்னு பிரச்சனை தீர்ந்துருமா? தீராது. ஆனால் பாருங்கள், தேவன் எதற்காக நான் இதை சொல்லுகிறேன் என்றால், அங்கே ஒரு எண்டு இருந்தது அதிகாரத்திற்கு. ஒரு பெரிய முதலமைச்சராக இருக்கிறவங்களுக்கும் ஒரு எண்டு இருக்கிறது. ஒரு பெரிய அதிகாரிகளாக இருக்கிறவர்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட வயது கொடுக்கப்படுகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது இன்னைக்கு முடிகிறதில்லை, நாளைக்கு முடிகிறதில்லை, இல்லை இன்னும் 1 வருஷம் கழிச்சு 10 வருஷம் கழிச்சு, இல்லை 60 வயசு வந்தவொன்னு முடிகிறதில்லை. அது நித்திய காலமாக இருக்கக்கூடிய ஒரு அதிகாரம். அது இயேசு கிறிஸ்துவுக்கு உயிரோடு எழுந்த பிறகுதான் கொடுக்கப்பட்டது. அதை தான் முதலாக தன்னுடைய சீஷர்களிடத்தில் அவர் சொல்லுகிறார். ஏன் அதை சொன்னார்? அந்த சீஷர்களிடத்தில் ஏன் ஆண்டவர் அதை சொல்கிறாங்க? இவங்க என்ன நினச்சிட்டாங்க? ஆண்டவர் மரித்து போனார், என்னமோ நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது, என்னமோ நம்ம பிரசங்கம் பண்ண போனால், என்னமோ நம்ம போய் வீதியில் போய் நின்னா நம்மளை என்ன செஞ்சுருவாங்க? அடித்து விரட்டிடுவாங்க. அதனால் நம்ம ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லி இவங்க என்ன செஞ்சாங்க? பயந்து நடுங்கி அங்கே இருக்கிறாங்க. அப்பந்தான் ஆண்டவர் அவர்களுக்குள்ளாக போய் சொல்லுகிறார் இந்த வார்த்தையை, சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ அதிகாரம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சுட்டா, அதிகாரம்னா பவர், வல்லமை. இப்போ நல்ல வெயிட் சாம்பியனாக இருக்கிறவன் ஒரு 500 கிலோ ஒரு நேரம் தூக்குவான்னா அவனை பீட் பண்ண ஒருத்தன் என்ன செய்வான்? வருவான்.
அதான் கின்னஸ் சாதனையில் அடுத்தால 510 கிலோ தூக்கணுன்னு அவன் கின்னஸ் சாதனையில் என்ன செஞ்சிருவான், வந்துடுவான். டெண்டுல்கர் கிரிக்கெட் விளையாடும்போது அன்னைக்கு டெண்டுல்கர் தான் கின்னஸ் சாதனை வச்சார்னு சொல்லுவோம். அதுக்கு பிறகு இன்னொருத்தன் வருவான் அந்த கின்னஸ் சாதனையை முறியடிக்கிறதுக்கு. அப்படி தானே? அந்த அதிகாரத்தை, அந்த வல்லமையை முறியடிப்பதற்கு இன்னொருவர் வருவான். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையை ஒருவராலும் ஒரு காலும் ஒரு நாளும் முறியடிக்க முடியவே முடியாது. அதை தான் நீங்கள் உணர வேண்டும். அதை தான் நீங்கள் உணர வேண்டும். ஒரு வல்லமையை முறியடிக்க இன்னொருவன் மனிதனுக்குள்ளாக ஒருத்தன் பெரிய சாம்பியனாக இருந்திருப்பான், பெரிய வெற்றியாளனாக இருந்திருப்பான். அவன் ஓட்டப்பந்தயத்தில் சேர்ந்துட்டானா அவன் தான் ஃபஸ்ட்டு பிரைஸ்னு எல்லாரும் சொல்லிடுவாங்க. அப்படிப்பட்டவனையும் ஒரு நாள் தோற்கடிக்க ஒருவன் எழும்புவான். ஆனால் தேவனை தோற்கடிக்க ஒருவனும் ஒரு நாளும் ஒரு காலம் எழும்ப முடியாது. அதுதான் அந்த அதிகாரம். அதுதான் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவினுடைய அதிகாரம். புரிஞ்சுட்டா உங்களுக்கு அதிகாரம்? சரி, என்னென்ன அதிகாரம் இருக்குங்கிறது 1 by 1 நம்ம நேரம் இருக்கிறது போல் ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஃபஸ்ட், நீங்கள் இந்த 27வது அதிகாரம், மத்தேயு 27வது அதிகாரம் 65, 66 வசனங்களை வாசியுங்கள். மத்தேயு 27வது அதிகாரம் 65, 66. அதற்கு பிலாத்து, உங்களுக்கு காவல் சேவகர் உண்டே, போய் உங்களால் கூடிய மட்டும் பத்திரப்படுத்தி கொள்ளுங்கள் என்றான். அவர்கள் போய் கல்லுக்கு முத்திரை போட்டு காவல் வைத்து கல்லறையை பத்திரப்படுத்தினார்கள். கல்லறையை பத்திரப்படுத்தினார்கள். பாருங்க, தேவன் உயிரோடு எழுந்துட்டார். யாராவது தப்பாக நினச்சிருந்தா கொஞ்சம் திருத்திக்கிடுங்க. கல்லை பிரட்டி தேவன் உயிரோடு என்ன செய்யலை, எழும்பலை. யாரும் ஒருவேளை இந்த எலியை கூண்டுக்குள்ளே பிடிச்சோம்னா அந்த கூண்டை திறந்து விட்டால் எலி என்ன செய்யும், வெளியே போயிடும். அப்படி தானே? உங்களுக்கு தெரியும், நம்ம வீட்டுகளில் எலிக்கு ஒரு தேங்காயை சுட்டு அதுக்குள்ளே வச்சு அதை பிடிச்சிட்டோம்னா பிறகு நம்ம வேண்டாம் கொல்லாண்டான்னு நினச்சா கொஞ்சம் தூரமாக கொண்டு போய் திறந்து விட்டுச்சா அது என்ன செஞ்சிடும், ஓடுறோம். அப்படி ஏதோ ஆண்டவர் கல்லை திறந்து விட்ட பிறகு உயிர் தெழுந்தாருன்னு யாரும் தப்பாக என்ன செஞ்சிடாதுங்க, நினச்சிடாதுங்க. கல்லை திறந்து விட்டது அதற்கல்ல. அங்கே கல்லை திறந்தோடனே ஆண்டவர் உள்ளே இருந்தாரா? அப்போ கல்லை திறக்க முன்னே ஆண்டவர் என்ன செஞ்சாச்சு, உயிர் தெழுந்து பெய்யாச்சு. கல்லை திறந்தது எந்த சுவிசேஷத்தை, எந்த ஊழியத்தை இவர்கள் தடை பண்ண வேண்டும் என்று எண்ணினார்களோ அந்த ஊழியத்தின் ஆரம்பத்திற்காகத்தான், அந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படுவதற்காகத்தான் கல்லறை புறப்பட்டப்பட்டது. புரியுதா உங்களுக்கு? அதாவது தேவனுடைய சுவிசேஷத்தை, ஊழியத்தை தடை பண்ணி அவரை கல்லறைக்குள் புதைத்து விட்டோம் என்று வேதபாரகரும் பரிசேயரும் ராஜாக்களும் மகிழ்ச்சி கொண்டிருந்த வேளையிலே அவர் இயேசு திரும்பவும் தன்னுடைய சீஷர்களை சந்தித்து எனக்கு சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருன்னு சொல்லணும். அப்போது முதல்ல போய் அங்கே சொன்னால் ஜனங்களுக்கு என்ன செய்யாது, நற்செய்தி தெரியாது. ஆண்டவர் உயிரோடு எழுந்தார் என்று மரியாளுக்கு அறிவிக்கப்பட வேண்டும் என்றால் அந்த கல்லறை என்ன செய்யப்பட வேண்டும், புரட்டப்பட வேண்டும். நற்செய்தி சொல்வதற்காகத்தான் கல்லறை புரட்டப்பட்டதே ஒழிய அவர் உயிரோடு எழுந்து போவதற்காக புரட்டப்பட்டேன்னு யாரும் தப்பாக நினச்சிடாங்க. அப்படி நினச்சிடக்கூடாது. ஆண்டவர் சரீரத்தில் உயிர் தெழுந்தது தான் 3வது நாள். சரீரத்தில் உயிர் தெழுந்தது தான் 3வது நாள். மற்றபடி அவர் உயிர் தெழுந்தது என்னைக்கு? என்னையா இப்படி ஒரு கேள்வியை கேட்குறிய? இவ்வளோ நாள் நாங்கள் என்ன நினச்சிட்டு இருந்தோம்னு நினைக்கிறீங்களா? அதாவது கள்ளங்கிட்ட 2வது வார்த்தையில் ஆண்டவர் என்ன சொல்கிறாங்க, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய். இன்றைக்கு நீ என்னோடு கூட, 3ஆம் நாள் என்னோடு கூட இருப்பான்னு என்ன செய்யலை சொல்லல. அப்போ ஆண்டவர் ஆவியில் உயிர்ப்பிக்கப்பட்டது உடனே என்ன செஞ்சிட்டாங்க, உயிர்ப்பிக்கப்பட்டுருவாங்க. சரீரம் மட்டும்தான் மண்ணுக்கு. நமக்கும் இன்னைக்கு அப்படி தான். ஆவி, ஆத்மா, சரீரம். சரீரம் மண்ணுக்கு, ஆவி விண்ணுக்கு, தேவனிடத்தில் தன்னை தந்த தேவனிடத்துக்கு திரும்பும். இந்த ஆத்மான்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இதுக்குத்தான் நியாய தீர்ப்பு. இதுக்கு தான் என்னது, நியாய தீர்ப்பு. அப்போ இந்த ஆத்துமாவில் நினைவுகள் மாறாது. ஏன், நீங்கள் மரணம் அடைந்த உடனே உங்களுக்குள்ளாக இருக்கிற ஆவி உங்களை விட்டு போயிடும், உங்களுக்குள்ளே இருக்கிற சரீரம் மண்ணுக்கு போயிடும். ஆனால் அந்த ஆத்துமாவில் தான் உங்களுடைய கிரியைகள் ஒட்டி கொண்டிருக்கும். நீங்கள் செய்த நற்காரியங்களும் துர்க்கிரியைகளும் அந்த ஆத்துமாவில் ஒட்டி கொண்டிருக்கும். தேவன் ஒரு துர்க்காரியங்களையும் செய்யலை. எனவே தேவன் உடனே உயிர்ப்பிக்கப்பட்டார். அதுதான் 1 பேதுரு 3வது அதிகாரம் 18, 19 வசனத்தில் யார் சொல்கிறா? பேதுரு தெளிவாக சொல்லுகிறார். எப்படி சொல்கிறாரு? அந்த ஒன்றே வாசித்துருங்க, வாசித்துட்டு நம்ம இதுக்குள்ளே வந்துடுவோம்.
நீங்கள் 3ஆம் நாள் சரீரத்தில் உயிர்த்தெழுந்தார், ஆனால் ஆவியில் உடனே உயிர்ப்பிக்கப்பட்டார். 1 பேதுரு 3வது அதிகாரம் 17வது வசனம், 18வது வசனம், 19வது வசனம். ஏனெனில் கிறிஸ்துவ நம்மை தேவரிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் அவர், நல்ல கவனமாக கவனிங்க, அவர் மாம்சத்திலே கொலையுண்டு சரீரத்திலே கொல்லப்பட்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டு அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் இருந்த ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். பாருங்க, அப்போ புரியுதா உங்களுக்கு? அப்போ ஆவியிலே தேவன் உடனே உயிர்ப்பிக்கப்பட்டு விட்டார். உயிர்ப்பிக்கப்பட்ட அந்த ஆவியிலே அவர் காவலில் இருந்த அந்த ஆவிகளுக்கு என்ன செய்தார்? பிரசங்கித்தார். 3ஆம் நாள் உயிரோடு எழும்பொழுது ஒருத்தரும் பார்க்கல. தேவதூதன் வந்தது, சுவிசேஷம் உலகமெங்கும் பரப்பப்பட வேண்டும். அன்றைக்கு பாருங்க, இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியம் அவர் உயிரோடு இருக்கும் பொழுது அந்த கலிலேய கடற்கரை ஓரங்களில் யூதேயா பட்டணங்களோடு முடிந்து போனது. 30 வயசுல ஆரம்பிச்ச ஊழியத்தை ஒரு 3.5 வருஷத்துல முடிவுக்குள்ள என்ன செஞ்சுட்டாங்க? கொண்டு வந்துட்டாங்க. ஆனா அந்த ஊழியம் முடிஞ்சு கல்லறைக்குள்ள வச்சோன்னு நினைச்சாங்க, என்னமோ ஊழியத்துக்கு யாருமே வரமாட்டாங்கன்னு நினைச்சாங்க. இத்தோட முடிந்தது இயேசுவின் சகாப்தம் என்று எண்ணினார்கள். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து உடனடியாக வந்து இந்த கல்லறையை திறக்கும்படியாக தேவதூதனுக்கு கட்டளையிட்டபடியினாலே கல்லறை திறக்கப்படுகிறது. அப்போ நான் சொல்ல வர கருத்தை நீங்கள் கவனமாக கவனிச்சிடுங்க. இவன் ஒரு ராஜா கிட்ட போய், பிலாத்துக்கிட்ட போய் தான் இவங்க கேட்குறாங்க. எப்படி கேட்குறாங்க? ஐயா, இவர் இங்கே உலகத்தில் இருக்கும் பொழுது தன்னை குறித்து சொல்லியிருந்தார். எப்படி சொல்லியிருந்தாருன்னா, 3ஆம் நாள் உயிரோடு எழுவேன்னு என்ன செஞ்சிருந்தாரு? சொல்லியிருந்தார். அதனால இவருடைய கல்லறைக்கு பாதுகாவல் போட்டு பெரிய கல்லை வச்சு என்ன செய்யணும்? முத்திரை போட்டு அதை நம்ம என்ன செய்யணும்? பாதுகாக்கணும்னு பிலாத்துட்ட போய் கேட்டவுடனே தான் அவர் இந்த வார்த்தையை சொல்கிறாரு. அதற்கு பிலாத்து, உங்களுக்கு காவல் சேவகர் உண்டே. எப்போ நான் ஆளை போட்டா நீ நாளைக்கு என்ன சொல்லுவா? இப்போ சாட்சி சொல்ல போனால் கூட எங்கேயாவது ஒரு ஆள் சொந்தத்தில் சாட்சி சொன்ன போனால் அதை ஏற்றுக்கிட மாட்டாங்க நீதிமன்றத்தில். இல்லை, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஊரில் ஒரு சின்ன பிரச்சனை, உங்கள் சொக்காரன், உங்கள் சொந்தக்காரன், உங்கள் அக்கா தங்கச்சி யாராவது இல்லை இவன் அதை செய்யலைன்னு சொன்னால் அவங்க ஏற்றுக்கிடுவாங்களா? பக்கத்தில் இருக்கவங்க ஏற்றுக்கிட மாட்டாங்க. அக்காளம் தங்கச்சி ஒன்று போல் போய் சொல்லியான்னு என்ன செஞ்சுருவாங்க? சொல்லுவாங்க. அப்போ பிலாத்து சொல்கிறார், நான் ஆள் போட்டால் ஒருவேளை நாளைக்கு அவர் உயிரோடு எழும்புவார், நீ என்ன சொல்லுவா? இவர் ஆள் போட்டுட்டு அவங்க போடாமலே இருந்துட்டாருன்னு என்ன சொல்லுவா? அதான் உன்கிட்ட காவல் சேவகர் உண்டல்லவா, நீ என்ன செஞ்சுக்க? உன்னால் கூடிய மட்டும் 10 உயரத்தை போடணுமா, 20 உயரத்தை போடணுமா, நீ என்ன சீல், இரும்புல சீல் வைக்கணுமா, என்ன வேணாலும் நீ என்ன செஞ்சுக்க. நீ உங்களால் கூடிய மட்டும் பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். வேற ஒரு வாட்ச்மேனை போட போல நீனே வாட்ச்மேனை போட்டு இருந்தேன்னா உனக்கு பயம் என்ன செய்யாது? இருக்காது, சந்தேகம் உனக்கு வராது. அதனால தான் பிலாத்து சொல்றாரு, நீங்களே என்ன செஞ்சுக்கிடுங்க? கூடிய மட்டும் பத்திரப்படுத்தி கொள்ளுங்க. அவர்கள் போய் கல்லுக்கு முத்திரை போட்டு காவல் வைத்து, முத்திரை போட்டாச்சு, முத்திரை போட்டாலே ஒருத்தர் அப்புறம் என்ன செய்ய முடியாது? திறக்க முடியாது. காவலும் வைக்கிறாங்க. அநேகரை வைத்து காவல் வைத்திருக்காங்க. காவல் வைத்து காத்திருந்தாங்க. தேவதூதன் வந்த மாத்திரத்திலேயே கல் புரட்டப்பட்ட பொழுது இப்போ உங்களுக்கு செய்தி வருகிறது, நற்செய்தி. தேவன் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார் என்ற நற்செய்தி. அந்த உயிர்த்தெழுந்த அந்த வல்லமை தான் இன்றும் நம்ம மத்தியில் இறங்கி கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட வல்லமை உள்ள தேவன் சுவிசேஷத்திற்கு இன்றும் அரசாங்கங்கள் தடை பண்ணலாம், இன்று உங்களே வெளியே வரவிடாமல் அடைக்கலாம். நீ போக வேண்டாம், சபைக்கு போறதுனால் என்ன லாபம் என்று உங்கள் வீட்டில் இருந்தே ஒரு கல்லறை போல ஒரு கல் உங்களை மூடலாம். ஆனால் அந்த கல் புரட்டப்படும். ஏனென்றால் தேவ தூதர்களை கொண்டு அன்றே சிலுவையில் மரித்த தேவன் கல்லை புரட்டி ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்தார் என்றால், இன்று உயிரோடு எழுந்து சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்ன தேவன் உங்களுடைய இருதயத்திற்குள்ளாக தேவனுடைய வசனங்கள் வருவதற்கு பல வழிகளை திறந்து என்ன செய்வார்? தருவார். அன்னைக்கு எத்தனையோ காலங்களுக்கு முன்னையே ஆண்டவருடைய வார்த்தைகளை இல்லாமற் போக பண்ண வேண்டும் என்று சொல்லி எத்தனையோ ராஜாக்கள் எழுப்பினார்கள். எத்தனையோ பேர் முத்திரைகளை பாருங்க, அன்னைய கூட கல்லறைக்கு முத்திரையை போட்டு காவல் இருந்தாங்க. எதுக்கு? இந்த சுவிசேஷம்
வெளியே போயிடக்கூடாது, இந்த நற்செய்தி அறிவிக்கப்பட்டு விடக்கூடாது. அதற்காகத்தான் காவல் இருந்தார்கள். அவர்களுடைய காவல் ஒன்றும் இல்லாமல் போயிற்று. ஒரு பூ உதிர்கிறது போல அந்த கல் உதிர்ந்து போயிற்று. அப்போ கல்லோ சட்ட திட்டங்களோ சுவிசேஷத்தை என்ன செய்ய முடியாது, தடை பண்ண முடியாது. உங்கள் மேலே இன்னைக்கு ஒரு பாரமான கல் இருக்கிறதா? கவலையில் இருக்கீங்களா? அல்ல வேதனையில் வந்திருக்கீங்களா? ஏன்னு பார்க்குறீங்களா? உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவுக்கு வல்லமை உண்டு, வல்லமை உண்டு. அந்த கல்லை புரட்ட ஒரு தேவ தூதனை அனுப்புவார் என்றால் உங்கள் மீது இருக்கிற நிந்தை, அவமானம், போராட்டம் எல்லாவற்றையும் அகற்ற ஒரு தேவ தூதனை அனுப்ப அவரால் கூடும் என்பதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு கல் இருந்து விட்டது, இதுக்கு மேலே என்னால் எழும்ப முடியாது என்று எண்ணி விடாதீர்கள். அதை புரட்டும்படியாகத்தான் தேவன் உயிர்த்தெழுந்தார். அவர் உயிர்த்தெழுந்தது உங்கள் மேல் இருக்கிற நிந்தைகள், அவமானங்கள், போராட்டங்கள், வேதனைகள் இவைகளெல்லாம் நமக்கு இருக்கிறது உலக வாழ்க்கையிலே. ஆனால் அவைகளை அவர் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அதை புரட்டிவிடவும் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார், வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். பாருங்க, அப்போ பாயிண்ட் அவர் உயிர்த்தெழுந்த வல்லமையில முதல்ல அவருடைய ஊழியம் எப்படி இருந்துச்சு? கொஞ்சம் கலிலியோ உயிரோடு இருக்கும் பொழுது கலிலியோ கடற்கரை ஓரங்களில் யூதேயா தேசங்களில் மட்டும்தான் அந்த என்ன இருந்துச்சு, ஊழியம் இருந்தது. உயிர்த்தெழுந்த பிறகு இன்னைக்கு நீங்க அப்படி சொல்ல முடியுமா? பட்டி தொட்டி கிராமங்கள் எல்லா தேசங்களிலும் இயேசு கிறிஸ்துவை அறியாத தேசம் இல்லை. இன்னைக்கு உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உலகமெங்கும் அவருடைய ஊழியத்தின் மூலம் பறைசாற்றி கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் நாங்களும் தேவ தூதர்களைப் போல, தேவனுடைய வார்த்தைகளை சொன்ன அந்த மரியாளைப் போல நற்செய்தியை கொண்டு போகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று தான் தேவன் விரும்புகிறார். அதற்காகத்தான் அவர் உயிர்த்தெழுந்தார். ஆமென். அவர் உயிர்த்தெழுந்ததனுடைய முதல் நோக்கம் அந்த ஊழியம் விரிவடைய வேண்டும். அந்த ஊழியம் தேசமெங்கும் சகல ஜாதிகளுக்கும், சகல ஜனங்களுக்கும், சகல பாசைக்காரர்களுக்கும் போக வேண்டும் என்று விரும்பினார். இன்னைக்கு அவர் விரும்பினது போல எல்லா கிராமங்களிலும் பட்டி தொட்டிகளிலும் சபைகள் ஆரம்பிக்கப்பட்டு அநேக பிள்ளைகள் தேவனுடைய இரட்சிப்பை இலவசமாக பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். பாருங்க, அதனால இது ரெண்டாவது, இந்த ஊழியத்தில் தான் அப்போஸ்தலர் 1:3, அப்போஸ்தலர் 1:3. அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலர்களுக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேக தெளிவான சிருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். பாருங்க, எத்தனையோ முறை அந்த சீசர்களோடு இருக்கும் பொழுது தான் மரணம் சம்பவிக்க போகிறது ஆண்டவர் சொல்லி கொண்டு தான் இருந்தார். அந்த சீசர்களுக்கு மத்தியிலே நான் இப்படி மரணம் வரும், இத்தனை 3வது நாள் நான் சரீரத்தில் உயிரோடு எழும்புவேன், எல்லாவற்றையும் சொன்ன பிறகும் இவர்கள் அந்த மரணம் வந்துவிட்டது என்று இவர் சொன்னாங்க. ஆனால் அவங்க என்ன செய்யலை, நம்பல. இவர் மறிக்க மாட்டார், இவர் நம்மோடு இருப்பார் என்று சொன்னார்கள். அதனால தான் பேதுரு போய் தனியாக கூட்டு போய் அவரை கடிந்து கொண்டான். இது உங்களுக்கு நடக்கக்கூடாது, இதை நீங்கள் பேசக்கூடாதுன்னு சொன்ன உடனே ஆண்டவர் அப்பாலே போய் சாத்தானேன்னு சொல்லி அந்த மரணத்தை எதிர்பார்த்து அந்த மரணத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்கும்படி ஆயத்தமாக இருக்கிறார் ஆண்டவர். பாருங்க, இப்போ உயிரோடு எழுந்தாச்சு. அங்கே பார்த்தோம் கல் புரட்டப்பட்டது எதற்காகன்னு பார்த்தோம், சுவிசேஷம், நற்செய்தி, தேவன் உயிர்த்தெழுந்தார் என்கிற நற்செய்தி உலக ஜனங்களுக்கு வருவதற்காக. அன்றைக்கு இருந்த மரியாள் மூலமாக அந்த ஜனங்கள் சொல்லும்படியாகத்தான் நமக்கு அது கல் புரட்டப்பட்டது. ரெண்டாவது பார்க்குறோம், இதே அந்த தேவன் உயிர்த்தெழுந்து சீசர்களிடத்திலே வந்து அநேக முறை வருகிறார். ஒருக்க வராரு, பிலாத்து இல்லை, இவர் தோமா இல்லை, தோமா வர்றாரு. தோமா வரும்போது ஒருக்க ஆண்டவர் தன்னை காட்டுறாரு. அவர் நான் விசுவாசிக்க மாட்டேங்கிறாரு. எல்லாம் ஏற்கனவே சொல்லப்பட்டாயிற்று, எல்லாமே தேவன் சொல்லி ஆயிற்று. ஆனாலும் இவர் நான் விசுவாசிக்க மாட்டேன்னு சொல்லி விழாவில் கையப்போ. இப்படி அநேக முறை ஆண்டவர் வந்து அதான் சொல்லியிருக்கு, 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான சிருஷ்டாந்தங்களினாலே. திருஷ்டாந்தம்னா என்னது? அநேக சான்றுகளினாலே அநேக முறை அவர்கள்ட்ட வந்து நிஜமா அவங்க தொட்டு பார்க்க முடியா, அவர்கள் அறிய முடியா, அவர் பக்கத்தில் நிற்கிறாரு. அநேக சான்றுகளினாலே
தன்னை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். அது எதுக்கு? அப்போ இவங்க மறித்துட்டாருன்னு கவலையில் ஒன்றும் செய்யாமல் என்ன செய்கிறாங்க? இருக்கிறாங்க. அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? அது யோவான் 21 அதிகாரம் 3வது வசனம் வாசிங்க. யோவான் 21 3வது வசனம். அதுக்கு முந்தின பக்கம்தான். சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள் நாங்களும் உம்முடனே வருக. எப்பா, இது நாள் வரைக்கும் இயேசு கிறிஸ்து நம்மோட இருந்தாங்க. நமக்கு பசி வந்தா அவர் வனாந்தரத்திலே நமக்கு என்னத்தை தந்துருவார்? சாப்பாடை தந்துருவார். நம்மகிட்ட அவர் உயிர் தெழுதக்கூடிய மரித்தோர்களை உயிரோடு எழுப்புனாங்க. கண் தெரியாத குருடர்களை எழுப்பி விட்டாங்க. நடக்க முடியாத சப்பானிகளை எழுப்பி விட்டாங்க. அற்புதங்கள் அதிசயங்களை கண்ட ஜனங்கள் கூட்டம் கூட்டமாய் தேவனுக்கு பின்பாக வந்தார்கள். லட்சம் லட்சமாய் வந்தார்கள். ஆனால் இன்னைக்கு இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சிட்டாரு? மரித்துட்டாரு. இனிமே நமக்கு ஒருத்தர் என்ன செய்ய மாட்டாங்க? வரமாட்டாங்க. ஒருத்தர் நமக்கு உணவு தரமாட்டாங்க. அதனால நம்ம இனிமே என்ன செய்வோம்? நமக்கு முதல்ல ஒரு தொழில் இருந்துடலாம். அந்த தொழிலை பார்க்க என்ன செய்வோம்? போவோன்னு சொல்லி பேதுரு எங்கே போகிறாரு? மீன் பிடிக்க போகிறார். இப்படி சீஷர்கள் அவர் மட்டும் போகல, அவரோடு கூட இருந்தவர்களும். அதற்கு அவர்கள் வாசிங்கம்மா, நாங்களும் உம்முடனே வருகிறோம். எப்போ ஒருத்தன் போனா பத்தால எல்லாரும் நாங்களும் உம்முடனே வருகிறோன்னு சொன்னாங்க. அப்போ பாருங்க, அந்த சீஷர்களை கொண்டுதான் உலகமெங்கும் சுவிசேஷம், தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களை பேச வேண்டும் என்று தேவன் திட்டம் பண்ணி இருக்கிறார். ஆனால் இவர்களோ பின்வாங்கி போகிறார்கள். இவர்கள் மாற்றம் அடைந்திருக்கிறார்கள். எனவே தான் தேவன் அநேக முறை அவர்களிடத்திலே சிஷ்டாந்தமானார். இன்னைக்கும் பாருங்க, அநேக செய்திகள் மூலம் சோர்ந்து போய் வந்திருக்கிற, பலவீனப்பட்டு வந்திருக்கிற உங்களுடைய இருதயங்களை தேவன் தேற்றுகிறார். நாங்கள் அல்ல, தேவனுடைய வார்த்தைகள் தான் உங்களை தேற்றுகிறது. அவருடைய வசனங்கள் தான் உங்களோடு பேசுகிறது. அப்படியானால் இன்றும் அன்று எப்படி சீஷர்கள் கூட இருந்து பின்மாற்றம் அடைந்து மறைத்து விட்டார் என்று சொல்லி அவர்கள் மீன்பிடிக்க சென்றார்களோ, அதுபோல இன்னைக்கும் நிறைய பிள்ளைங்களுக்கு நம்ம இவ்வளவு நாள் ஜெபம் பண்றோம், இவ்வளவு நாள் நம்ம சபைக்கு போயிட்டு இருக்கிறோம், குடும்ப ஜெபம் பண்ணுறோம், பைபிள் வாசிக்கிறோம், தியானம் பண்ணுறோம். ஆனால் ஒரு நிர்பந்தமான சூழல், ஒரு கஷ்டம் வரும் பொழுது, ஒரு வேதனை வரும் பொழுது எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நம்மளுடைய இருதயத்திலே ஒரு பலவீனம் வந்து தொற்றுக்கொள்கிறது, ஒரு இயலாமை நம்மளுக்குள்ளே காணப்படுகிறது. அப்படித்தான் இந்த சீஷர்களுக்கும் காணப்பட்டது, நமக்கும் அப்படித்தான் இன்று காணப்படுகிறது. அன்று அவர்களுக்கு எப்படி திருஷ்டாந்தமாய் தேவன் உயிரோடு இருக்கிறவராக அவர்களுக்கு புரிய வைத்தாரோ, அவர்களோடு போய் பேசி அவர்களுக்கு அநேக முறை பேக்கும் வரத்தும் செய்தாரோ, அதுபோல தான் இன்றும் உங்களோடு அநேக முறை அநேக வார்த்தைகள் மூலமாக, வசனங்கள் மூலமாக, சொப்பனங்கள் மூலமாக, தரிசனங்கள் மூலமாக, வெளிப்பாடுகள் மூலமாக உங்களோடும் போக்குவரத்து செய்கிறார். எதற்கு? சோர்ந்து போன சீஷர்களை தேற்றி திரும்பவும் ஊழியத்திற்கு அழைத்து செல்வதற்குத்தான் இங்கே தரிசனமானார் இந்த அப்போஸ்தலர் 1:3. ஆனால் இன்று நமக்கு எதற்காக தரிசனமாகிறார்? அந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவோடு நாமும் இணைக்கப்பட வேண்டும் என்று, அவருடைய வல்லமையோடு நாமும் பங்கெடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அவருடைய வல்லமையோடு நாமும் பங்கெடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். பாருங்க, அந்த 4வது வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர்ல 1:4. அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, முத பாயிண்ட் உங்களுக்கு சொல்லிட்டேன், ஊழியத்தை என்ன செய்கிறாங்க? திரும்பவும் உலகமெங்கும் பரவ செய்கிறாங்க. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவுக்கு இன்று சகல தேசத்திலும் ஊழியம் என்ன செஞ்சாச்சு? இருக்குது. ஆனால் அன்னைக்கு உயிரோடு இருந்து மனித அவதாரம் எடுத்த இயேசுவுக்கு ஒரு குறிப்பிட்ட எல்கை, ஒரு கலிலியோ கடற்கரையோரங்களில் மட்டும்தான் என்ன செஞ்சுது? இருந்தது. இன்னைக்கு உலகமெங்கும் அதுதான் அவருடைய வல்லமை, அதுதான் அவருடைய வல்லமை. ஊழியம் உலகமெங்கும் பரப்பப்பட்டாயிற்று. அவர்கள் சீஷர்கள் மூலமாக, நம் மூலமாக, அநேகர் மூலமாக தேவன் கடல் கடந்த நாடுகளிலும் இரும்புத்துறை நாடுகளையும் ஊடுருவி பாய்ந்து கர்த்தருடைய வசனம் இன்று எல்லா இடங்களிலும் என்ன செய்யப்படுகிறது? சைனாவில் அன்னைக்கு வச்சிருந்தா கொன்னுருவாங்க, கம்யூனிஸ்ட் ஆச்சு. சீனாவில் பைபிள் யாராவது வச்சிருந்தா என்ன செஞ்சுருவாங்க? உடனே கொன்னுருவாங்க. ஆனால் அன்னைக்கு பாருங்க, நீங்கள் பைபிள் போய் வாங்கினீங்கன்னா சைனா பிரிண்ட் வேணுமான்னு என்ன செய்வான்? கேட்பான். ஏன்? அங்கே தான் அதிக பைபிள் இன்னைக்கு என்ன செய்யுது?
பிரிண்ட் ஆகுது. எங்கே முடியாதுன்னு விரும்பி எதனால் நடக்காதுன்னு மனிதன் கட்டுப்பாடை பண்ணினானோ அதே இடத்துல தான் ஆண்டவர் அந்த கட்டுகளை முறித்து அங்கே ஜெயமடிக்கிறவாக வல்லமையுடையவராக விளங்க பண்ணினார். இன்னைக்கு நீங்கள் சில கட்டுகளில் இருக்கீங்களா? எங்களுக்கு இந்த கட்டுகளை மீற முடியலன்னு நினைக்கிறீங்களா? சிலதுக்கு நீங்கள் அடிமைப்பட்டு இருக்கிறீங்களா? இதை எங்களை விடுதலை பண்ண முடியலன்னு நினைக்கிறீங்களா? குடிவெறிக்கு அடிமையாகி இருக்கிறீர்களா? வேசித்தனத்திற்கு அடிமையாகி இருக்கிறீர்களா? இந்த கட்டுகளை ஒருவரால் நீக்க முடியாது என்று இருக்கிறீர்களா? இந்த கட்டுகளை அறுக்கிற தேவன் நமக்கு உண்டு. அவருடைய வல்லமை இன்றும் கிரியை செய்கிறதா இருக்கிறது. அன்று மட்டுமல்ல, இன்றும் வல்லமையோடு தேவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். எத்தனையோ பிள்ளைகள் சாட்சி சொல்கிறாங்க. எத்தனையோ பிள்ளைகள் இன்றும் மனம் திரும்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நான் ஒரு காலத்தில் எப்படி இருந்தேன்னு தெரியுமான்னு சாட்சி சொல்லுவாங்க. பாருங்க, அந்த வல்லமை தான் அவர்கள் இருதயத்தோடு பேசி கொண்டிருக்கிறது. இப்போ ரெண்டாவது, அன்னைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பூமியில் இருக்கும் பொழுது ஞானஸ்தானம் கண்ணுக்கு தெரியும்படியாக எப்படி கொடுக்கப்பட்டது? கண்ணுக்கு தெரியும்படியாக யோவான் ஸ்நானன் அந்த யோர்தான் நதிக்கரையிலே வைத்து தேவனுக்கு ஞானஸ்தானத்தை என்ன செய்தார்? கொடுத்தார். இப்போ வாசிங்கம்மா. யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான். நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள். பாருங்க, புரியுதா உங்களுக்கு நான் சொல்ல வர பாயிண்ட்? மிந்தி உங்களுக்கு கண்ணு பார்க்க முடியா, உங்களுக்கு என்ன செஞ்சிருந்து? தண்ணினால ஞானஸ்தானம் கொடுத்திருந்து. அந்த சீசர்களுக்கும் அதே ஞானஸ்தானம் பெற்றிருப்பாங்க. இயேசு கிறிஸ்துவை பெற்றிருந்தா அவங்களும் பெற்றிருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் இப்பொழுது சொல்லுகிறார், உயிரோடு இருந்த இயேசு கிறிஸ்து உங்களுக்கு என்ன ஞானஸ்தானம் தருகிறேன்? தண்ணீரை மட்டுமல்ல, பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் தருகிறேன். இது என்னத்துக்குயா? அந்த ஞானஸ்தானம் போதாதா? இந்த ஞானஸ்தானம் என்னத்துக்குன்னு சிந்திக்கிறீங்களா? ஒரு ஞானஸ்தானம் ஏற்கனவே நம்ம தண்ணியில் வாங்கியாச்சு. ஆனால் ஆண்டவர் உயிர்த்தெழுந்து சீசர்களை நோக்கி சொல்கிறாங்க, உங்களுக்கு பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் தருகிறேன். பாருங்க, ஞானஸ்தானம் இயேசு கிறிஸ்து மரித்ததற்கு தான் அடையாளம். எப்படி நம்ம சிலுவையில் அறைந்த இயேசு கிறிஸ்துவை நம்ம என்னமோருக்கா சிலுவையில் அறையக்கு நம்மளை ஒப்பு கொடுக்க சொல்லலை. அதுக்கு பதிலாகத்தான் மாம்சத்தின் கிரியைகள் அழிக்கப்படும்படியாகத்தான் ஞானஸ்தானம் நம்ம என்ன செய்கிறோம்? எடுக்கிறோம். அந்த மாம்ச கிரியைகள் ஞானஸ்தானம் எடுத்த பிறகு உங்களால் இருக்குன்னா அது முறையான ஞானஸ்தானம் அல்ல. உங்கள் இருதயத்தில் ஞானஸ்தானம் நீங்கள் எடுக்கணும். சரீரத்தில் எடுக்கிற ஞானஸ்தானம் அல்ல. பரிசுத்த ஆவியானவர் இருதயத்தோடு இடைபடுகிறவர். அவர் சரீரத்தோடு அல்ல, வெளிப்புறமாக அல்ல, உள்ளான மனுஷனுக்குள்ளாக இடைபடுகிறவர். எனவே தான் தேவன் சொன்னார், பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு ஞானஸ்தானம். பாருங்க, அப்போ உங்கள் இருதயங்கள் எப்படி இருக்கணும்? மாம்ச பிரகார சிந்தனையோடு இருக்கக்கூடாது. ஆவியில் உள்ள தேவனை ஆவியில் ருசிப்பதற்கு ஆவியானவரை நமக்கு அவர் கொடுத்தார். புரியுதா? ஆவியில் இருக்கிற தேவனை உங்கள் ஆவியிலே ருசிப்பதற்கு ஆவியானவரை நமக்கு கொடுத்தார். அதுதான் அந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாவது வல்லமை. முதல் வல்லமை சுவிசேஷம் உலகமெங்கும் பிரசவிக்கப்படும்படி இன்னைக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு? பரவி கொண்டு இருக்கிறது. ரெண்டாவது வல்லமை அந்த ஜலத்தினால் உள்ள ஞானஸ்தானம் அல்ல, உங்கள் இருதயத்திற்குள்ளாக வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு கொடுத்தார். தேற்றும்படி, உங்களை பலப்படுத்தும்படி, உங்களுடைய துக்கங்களிலிருந்து விடுதலை பெறும்படி, நீங்கள் சாபங்களிலிருந்து கட்டுகளிலிருந்து விடுதலை பெறும்படி உங்களை தேற்றுகிற ஒரு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக வரும்படியாக ஆண்டவர் கொடுத்தார். அதுதான் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாவது வல்லமை. மூன்றாவது வல்லமை மகிமை. 2 நாளாகமும் 6வது அதிகாரம் 41, 42. 2 நாளாகமும் 6வது அதிகாரம் 41, 42. ஒன்று வாசிங்க. தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் உமது வல்லமை விளங்கும் பெட்டியுடன் எழுந்தருளும். பாருங்க, சில இந்து கோயிலில் நான் இந்துவாக இருந்தவன், நிறைய இடத்துல சுவாமி எழுந்தருந்தல்னு சொல்லி என்ன செய்வாங்க? நோட்டீஸ் அடித்து உங்களுக்கு தருவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சுவாமி எழுந்தறுதல், இந்த சுவாமி எழுந்தருள்னு சொல்லி இந்து கோயில்களில் நோட்டீஸ் அடித்து கொடுப்பாங்க. நான் இந்தி அப்படி வாசித்திருக்கேன். இங்கேயும் பாருங்கள், தேவன் எழுந்தருளி, தேவனாகிய கர்த்தாவே, உமது ஆசாரியர் ரட்சிப்பை தரித்து
உம்முடைய பரிசுத்தவான்கள் நன்மையிலே மகிழ்வார்களாக. நீங்க பரிசுத்தவான்களா? உம்முடைய பரிசுத்தவான்கள் நம்மளை பரிசுத்தவான்களாய் மாற்றும்படிதான் தேவன் சிலுவையில். நீங்கள் நீதிமான்களாய் மாறினா பரிசுத்தவான் தான். நீங்கள் நீதிமானாய் மாறும்படிதான் அவர் சிலுவையில் தன்னை என்ன செய்தார்? ஒப்பு கொடுத்தார். அப்போ நம்ம பரிசுத்தவான்கள் தானே. அப்போ பரிசுத்தவான்கள் வாசிங்கம்மா, நன்மையிலே மகிழ்வார்களாக. தேவனாகிய கர்த்தாவே, நீர் அபிஷேகம் பண்ணினவனின் முகத்தை புறக்கணியாமல் போதும். உம்முடைய தாசனாகிய தாவீதுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினது போல கிருபைகளை நினைத்தருளும். எங்களுக்கும் அதே கிருபைகளை நீங்கள் என்ன செய்யணும்? தரணும். நான் முதல் பாயிண்ட் சொல்லிட்டேன், ரெண்டாவது பாயிண்ட் சொல்லிட்டேன், மூன்றாவது மகிமையை குறித்து உங்களோடு பேசுகிறேன். அதாவது இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கும் பொழுது நிறைய அற்புதங்கள் அடையாளங்களை என்ன செஞ்சாங்க? செய்தாங்க. நம்ம இன்னைக்கு அதை தான் கேட்குறோம். ஆனால் உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவுக்கு அதை விட மேலான வல்லமை உண்டு. நம்ம இன்னைக்கு என்ன செய்கிறோம்? அந்த அவர் 100க்கு அதிபதி தன்னுடைய வேலைக்காரனுக்காக வந்து கேட்டான், சொஸ்தமாயிட்டு, அப்பா நீங்கள் எனக்கும் சொஸ்தமாக்குங்க. அப்படி தானே கேட்குறோம், அப்படி தான் கேட்குறோம். பிறகு பாருங்கள், கண் தெரியாத குருடர்கள் 10 பேர்த்தை நீங்கள் உயிர்ப்பித்து விட்டீங்க. அவர்கள் கண்கள் பார்வையடைந்தது. அதை போல் எங்களுக்கும் கண்கள் பார்வையடையட்டும். நடக்க முடியாமல் ஆலயத்தின் வாசலிலே இருந்தவரை எழும்பி நடந்து துள்ளி குதித்து ஆலயத்திற்குள்ளாக போகும்படி நீங்கள் செய்தீங்க. அந்த வல்லமை எங்களுக்கு வரட்டும் தான் நம்ம என்ன செய்கிறோம்? கேட்குறோம். அன்னைக்கு வனாந்தரத்தில் 4000 பேரையும் 5000 பேரையும் போஷித்த தேவன் இந்த உலகமெங்கும் இருக்கிற ஜனங்களை போஷித்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு தெரியுதா வல்லமை? வல்லமை தெரியுதா? அன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட ஜனங்களுக்கு மன்னாவை கொடுத்த உடனே அவர் வல்லமை உள்ளவர்னு அன்னைக்கு நம்ம பேசணும். ஆனால் அன்னைக்கு பாருங்கள், 100 கோடி மக்கள் இந்தியாவில் வரும்பொழுது தேசமெங்கும் என்ன சொன்னார்கள் தெரியுமா? என்னமோ பட்டினி சாவு தான் நடக்கும், ஒரு பொருளும் கிடைக்காது, நம்ம தக்காளியும் கிடைக்காது, வெண்டைக்காயும் கிடைக்காது, இவ்வளோ ஜனங்கள் இருந்தால் நம்ம என்ன செய்ய முடியும்னு என்ன செஞ்சாங்க? பயந்து நடங்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு 145 கோடியை தாண்டி ஆச்சுது. ஏதாவது உங்களுக்கு தட்டுப்பாடு இருக்கா? ஏதாவது தட்டுப்பாடில் இருக்கிறீங்களா? இல்லை. ஏன்? அதுதான் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை. ஏன் உங்கள் பிள்ளைகளை குறித்து உங்களுக்கு கவலை இருக்கும்னா அவருடைய பிள்ளைகளை குறித்து அவருக்கு கவலை இருக்காதா? அவர் உங்கள் மீது எப்பொழுதும் அன்பாக இருக்க விரும்புகிறார். ஏன் நம்ம தான் அடிக்கடி விட்டுவிட்டு என்ன செய்கிறோம்? ஓடுறோம். சின்ன பிள்ளையா இப்படி கை குழந்தையா இருக்கும் பொழுது அந்த தாயை பற்றி கொண்டுக்கிட்டே இருக்கும். அந்த பிள்ளை கொஞ்சம் வளர்ந்து ஒரு 18 வயசு 20 வயசு மீசை முளைச்சி திருக்க ஆரம்பிச்சோன்னா அப்புறம் தாய்கிட்ட வரவேச்சு அது எங்கே போகிறேன் என்ன செய்யணும் என்ன செய்யாது சொல்லாது. அப்படி தான் நம்மளும் இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட தூரமாக என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? போயிட்டுருக்கிறோம். ஒரு கை குழந்தையை போல தேவனோடு நீங்கள் அநேக அன்போடு இருப்பீர்கள் என்றால், அவரை விட்டு எடுபடாமல் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் அவருடைய வல்லமை நீங்களும் ருசிக்க முடியும். நீங்கள் அதற்குள்ளாக பெரிய காரியங்களை செய்ய முடியும். பாருங்க, அந்த வல்லமையில் ஒரு அன்னைக்கு ஆலயத்திற்கு ஒரு வல்லமை இருந்தது. ஏன் அந்த வல்லமை இருந்ததுன்னா, அங்கே ஒரு பெட்டி இங்கே சொல்லியிருக்கலாம், அந்த உமது வல்லமை விளங்கும் பெட்டி. எதை சொல்லியிருக்கு? அந்த உடன்படிக்கை பெட்டி அங்கே இருந்தது. பார்த்துடுங்க ஆலயத்தில். அதுக்கு மேலே கிருபாசனம் இருக்கும். கிருபாசனத்துக்கு முன்ன கேருபீன்கள், அந்த தூதர்களில் ஒரு வகையான தூதர்கள் கேருபீன்கள் அதுக்கிட்ட இருப்பாங்க. அதில் தேவனுடைய மகிமை என்ன செய்யும்? விளங்கும். அந்த உடன்படிக்கை பெட்டியை எல்லாரும் பார்த்துட முடியாது. இஸ்ரவேலில் பெரிய போதகராக இருக்கிறவர் வருஷத்துக்கு ஒரு முறை தான் அந்த ஸ்தலத்துக்குள்ளே என்ன செய்ய முடியும்? போக முடியும். மற்ற ஆசாரியர்கள் போக முடியாது. பிரதான ஆசாரியர் வருஷத்துக்கு ஒரு முறை தான் என்ன செய்வாங்க? போவாங்க. அப்பவும் பரிசுத்தமாக இருந்தால் தான் ஸ்தலத்துக்குள்ளே நிற்க முடியும், இல்லைன்னா எரிஞ்சு போயிடுவாங்க. பாருங்க, அப்படி ஒரு மகிமை விளங்கிய பெட்டி. அந்த மகிமை விளங்கிய பெட்டிக்கு அவ்வளோ வல்லமை இருந்துச்சு. 1 சாமுவேல் 4வது அதிகாரம் 21, 22 வாசிங்க. 1 சாமுவேல் 4வது அதிகாரம் 2 காரியத்தை இதில் பார்க்கணும். 1 சாமுவேல் 4வது அதிகாரம் கொஞ்சம் சீக்கிரமாக வாசிங்க. 1 சாமுவேல் 4வது அதிகாரம் 21வது வசனம் 22வது வசனம். தேவனுடைய பெட்டி பிடிபட்டு அவளுடைய மாமனும் அவளுடைய புருஷனும் இறந்து போனபடியினால் அவள் மகிமை, பாருங்க, மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிட்டு. இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள ஒரு ஆலயம் இருந்தது. அந்த ஆலயத்தில் ஏலி பிரதான ஆசாரியனாக இருக்கிறார். ஏலியினுடைய
மகன் 2 பேர், ஓப்னி பினகாஸ் 2 பிள்ளைங்க அந்த ஆலயத்தில் என்ன செய்கிறாங்க, ஊழியம் செய்கிறாங்க. அந்த பிள்ளைங்க உங்களுக்கு இதெல்லாம் தெரியுங்கனால நான் கொஞ்சம் ஸ்பீடாக சொல்கிறேன். தெரியுமா? தெரியும் தானே? அப்போது 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. அந்த ஆலயத்தில் ஒரு பெட்டி இருக்குது. அந்த பெட்டி தான் என்னது? உடன்படிக்கை பெட்டி. அந்த பெட்டி தான் அன்றைக்கு ஆலயத்திற்குள்ளாக மகிமை தங்கி நிற்கிற ஸ்தலமாக இருந்தது. தேவன் அந்த கிருபாசன தண்டையிலே தேவ மகிமை என்ன செஞ்சிச்சு? இறங்கும். அங்கே போகிற ஜனங்களுக்கு தரிசனம் கிடைத்தது. சகரியா தரிசனம் கண்டார். அநேக ஊழியக்காரர்கள் அங்கிருந்து பிள்ளைகளை ஆசீர்வதித்தார்கள். அங்கே போயிட்டு வெளியே வந்து கையை உயர்த்தி ஆசீர்வாதத்தை எல்லோரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள். அந்த பெட்டிக்கு ஒரு மகிமை இருந்தது. அந்த உடன்படிக்கை பெட்டி தான் உங்களுக்கு இன்று கையிலே என்ன செய்யப்பட்டிருக்கிறது? தரப்பட்டிருக்கிறது. அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள அன்னைக்கு தோல் சுருளில் என்னது இருந்தது? தேவன் எழுதி கொடுத்த வார்த்தைகள் இருந்தது. 150 200 ஆடை அடிச்சு தான் அல்லது மாடை அடிச்சு தான் என்ன செஞ்சாங்க? தோல் சுருளில் எழுதி உள்ள வச்சிருப்பாங்க. அந்த பெட்டிக்குள்ளாக ஆரோனின் துளிர்த்த கோல் இருந்தது. மன்னா வைக்கிற பொற்பாத்திரம் இருந்தது. அந்த பெட்டிக்கு மேலாகத்தான் இந்த கிருபாசனம் இருந்தது. அதற்கு கிட்ட தான் கேராபீன்கள் இருந்தார்கள். அதற்கு மேலே தான் தேவனுடைய மகிமை விளங்கிட்டு. என்னைக்கு ஆண்டவர் உயிர்த்தெழுவதற்கு முன்ன உள்ள கதையை சொல்லிட்டு இருக்கிறேன். உயிர்த்தெழுந்த பிறகு அப்படி அல்ல. இன்னைக்கு நம்ம இங்கே உடன்படிக்கை பெட்டியாக வச்சிருக்கிறோம். இதுதான் இன்னைக்கு உங்களுக்கு உடன்படிக்கை பெட்டி. தேவனுக்கு நமக்கும் ஒரு புதிய உடன்படிக்கை உருவாகி இருக்கிறது. அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு உருவாகி இருக்கிறது. அந்த உடன்படிக்கை தான் தேவன் இன்று அந்த உடன்படிக்கை போல மகிமை உள்ளதாய் வைத்திருக்கிறார். பாருங்க, இங்க அந்த 22வது வசனம் வாசிங்க. 1 சாமுவேல் 4:22. தேவனுடைய பெட்டி பிடிபட்டு போனபடியினால் மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகி போயிட்டு. ஒரு எலியை நீங்கள் பிடிச்சி கூண்டுக்குள்ளே வச்சுட்டு அல்லது ஒரு சிங்கத்தை பிடிச்சி வச்சுட்டேன்னா அதுக்கு வல்லமை அதுக்கு பிறகு என்ன செய்யாது? விளங்காது. நல்ல பாஞ்சி கடிக்கக்கூடிய ஒரு நீங்கள் சீட்டாவையோ அல்லது புலியையோ அல்லது நீங்கள் சிங்கத்தையோ ஒரு பெரிய கூண்டை வச்சு பிடிச்சிட்டிங்கன்னா அதுக்கு பிறகு அது உங்களை கடிக்க முடியுமா? முடியாது. இங்கே இஸ்ரவேலில் சண்டை வருது. சண்டை வரும் பொழுது இவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க. என்னமே நம்ம தோத்துக்கிட்டே இருக்கோம், உடன்படிக்கை பெட்டியை நம்ம போர்க்களத்துக்கு கொண்டு போயிட்டா நம்ம என்ன செஞ்சிடலாம்? வெற்றி பெற்றுடலான்னு சொல்லி ஓப்னியும் பினகாசும் உடன்படிக்கை பெட்டியை கொண்டுகிட்டு போர்க்களத்தில் போகும் பொழுது எதிராளிகள் இவர்களை தோக்கடித்து அந்த பெட்டியை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அந்த செய்தி தான் இங்கே ஏலி 98 வயது முதிர்ந்த ஆசாரியன் அவன் எதிர்பார்த்துட்டு இருக்கிறான். என்ன செய்தி வருமோன்னு பயந்து கொண்டிருக்கும் வேளையில் ஒருத்தன் ஓடி வந்து சொல்கிறான், நம்முடைய படைகள் தோர்த்து போன உடன்படிக்கை பெட்டியும் பிடிக்கப்பட்டுச்சு. அதை கேட்ட உடனே அந்த ஸ்தூலித்திருந்த கிழமை, ஒரு பெரிய பிரசங்க நான் அதை சிம்பிளாக எடுத்துட்டேன். ஸ்தூலித்த வயதிலிருந்த 98 வயது கிழவன் மல்லாக்காக விழுந்து தன் உயிரை மாய்த்து கொண்டான். இதை கேட்ட அந்த மருமகள், ஓப்னி பினகாசுக்கு 2 பேர் மகன்கள் இருந்தாங்க. அதில் ஒரு மருமகள் தான் இதை சொல்கிறா. இந்த வார்த்தையை நம்ம கேட்டால் அந்த வார்த்தையை சொல்கிறா, தேவனுடைய பெட்டி பிடிபட்டு போனபடினா மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகிற்று. இன்னைக்கு மகிமை இதுக்குள்ளே தான் இருக்குது. அன்னைக்கு அந்த பெட்டிக்குள்ளே இருந்து அது பிடிபட்டு போனபடினால விலகிட்டுன்னு அவ சொன்னா. ஆனால் ஆண்டவர் அதை விலக விட்டார்களா? இல்லை, விலகிட்டு. எப்போ? இன்னைக்கும் தேவனுடைய வார்த்தைகளை வெறுமனே நீங்கள் கையில் வச்சிட்டு இருந்தீங்கன்னா அதில் பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. அதுக்கு அவ்வளவு கனத்தை குடிச்சு நான் அன்னைக்கு அவ்வளோ கனத்தை கொடுத்து உள்ளே கொண்டு மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே தான் அதை என்ன செஞ்சிருந்து வச்சிருந்து நிறைய இஸ்ரவேலருக்கு அந்த உடன்படிக்கை பெட்டியை பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து உடன்படிக்கை பெட்டி உங்கள் இருதயங்களிலே தவழும்படி ஒவ்வொருவருக்கும் இதை எழுதி இன்று நிறைய இருக்குது பார்த்துடுங்க வீட்டில். ஆனால் அதன்படி நடக்கிறோமா? நீங்களே கொஞ்சம் கேட்டுக்கிடுங்க, அதன்படி நடக்கிறோமா? உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமையை நான் எதுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன்னா, அவருடைய மகிமை உங்களுக்குள்ளாக இருக்கிறது. அந்த இருதயத்திற்குள்ளாக ஆவியானவர் வந்த மாத்திரத்திலேயே அந்த இருதயம் தேவனுக்காக பிரகாசிக்கிறதாய் மாறுகிறது. அங்கே அவருடைய மகிமை என்ன செய்கிறது? விளங்குகிறது. இப்போ நம்ம எப்படி இருக்கோம்? இந்த பைபிளை தேவனுடைய பெட்டி பிடிபட்டு போனபடியினால மகிமை இஸ்ரவேலை விட்டு என்ன செஞ்சிட்டு போயிட்டு. இன்றைக்கு தேவனுடைய பெட்டியாகி உடன்படிக்கை பெட்டி நம்ம கையில் இருக்கு. ஆனால் நமக்கும் கஷ்டம், வேதனை, பாடுகள் இருக்கிறே. ஏன்?
சிந்திங்க. அதற்குரிய கனத்தை நாம் கொடுக்கவில்லை, அதன்படி நாம் நடக்கவில்லை. கேட்கிறோம், வாசிக்கிறோம், எல்லாம் செய்கிறோம், ஆனால் அதன்படி நம் வாழ்க்கையிலே அதை செய்ய நாம் முற்படவில்லை. அன்னைக்கு ஓப்பனியும் பினகாசும் ஆசாரியர்களாய் ஆலயத்திற்குள்ளாக இந்த பெட்டியை காவல் காக்கிறவர்களாய்த்தான் இருந்தார்கள். ஆனால் அந்த பெட்டியில் இருந்த வார்த்தைகள் அவர்கள் இருதயத்திலே இல்லை, அந்த வசனங்கள் அவர்களுடைய இருதயத்திலே இல்லை, நடத்தைகளிலே அவர்கள் சீர்கெட்டு போனார்கள். அதுபோல தான் இன்றும் இந்த பெட்டியை, இந்த உடன்படிக்கை பெட்டியை பெற்றிருக்கிற நாம் நம்முடைய நடத்தைகளிலே எப்படி இருக்கிறோம்? சும்மா ஒன்றும் கிடைக்கல. எத்தனை பேர் ரத்தம் சிந்தி தான் அந்த எழுத்து உங்கள் கையில் வந்திருக்கு. இன்னைக்கு சும்மா லேசில் நினைச்சிருடா. சீகன் பால்க்கு வந்து எழுதி சிறு வயதிலே அவர் மரித்து போனார். நம்ம இன்னைக்கு உயிரோடு இருக்கிறோம். எதற்காக? அவருடைய மகிமை நமக்குள்ளாக விளங்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அவருடைய மகிமை நமக்குள்ளாக இறங்க வேண்டும் என்று விரும்புகிறார். அதனால்தான் இதை வச்சிருக்கிறாங்க. பார்த்துக்கிடுங்க. 2 சாமுவேல் 6வது அதிகாரம் 11வது வசனம் வாசிங்க. கர்த்தருடைய பெட்டி, இல்லை 2 சாமுவேல் 6வது அதிகாரம் 11வது வசனம். கர்த்தருடைய பெட்டி கித்தியனாகிய ஓபேத்ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத்ஏதோமையும் அவர் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். நான் தான் தப்பு சொல்லிட்டேன். 2 சாமுவேல் 6:11, 2 நாளாகமன்னு சொல்லிட்டேன் நினைக்கிறேன். சாரி. பாருங்க, இதே கர்த்தருடைய பெட்டி தான். அங்கே பிடிபட்டு போயிட்டு இங்கே கொண்டு வராங்க. அவங்களால வச்சுக்கிட்டு அங்கே என்ன செய்ய முடியலை, இருக்க முடியலை. அவங்க கொண்டு போய் அவங்க தெய்வத்துக்கிட்ட வச்சாங்க பெட்டியை. ஆனால் தெய்வம் தலை குப்புற கீழே என்ன செஞ்சு கிடந்து விழுந்து கிடந்து. அடுத்தால அவங்களுக்கு வாதைகள், நோய்கள், உத்து பார்த்தாம் போய் என்னது இருக்குன்னு அவ்வளோ தூரம் செத்து போனான். அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு மகிமையாங்க உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன். அன்றைக்கு இருந்த ஆலயத்தில் இருந்த அந்த உடன்படிக்கை பெட்டியினுடைய மகிமை என்னவென்றால், அதை தொட்டவன் செத்து போனான், அதை உத்து பார்த்தவன் செத்து போனான், அதை பிடிச்சிட்டு போனவன் பயந்து நடுங்கிறான். ஐயோ, நம்ம தெரியாமல் பிடிச்சிட்டு வந்துட்டோம், உடனே கொண்டு வந்து இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட என்ன செஞ்சிடணும், கொடுத்துடணும். அந்த தேவனுடைய பெட்டிக்கு அவ்வளவு மகிமை என்ன செய்தது இருந்தது. அநேகர் மூல நோயினால் வாதிக்கப்பட்டார்கள். அதனால சொன்னாங்க, நீங்கள் சும்மா கொண்டு விடக்கூடாது, பொன்னினால ஒரு சுண்டலி மாதிரி செஞ்சு அதை நீங்கள் கொண்டு போய் தான் வாகனத்தில் என்ன செய்யணும், விடணும். ஊசா வண்டியில் ஏற்றி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. தாவீதோட போய் கொண்டு வரும் பொழுது வண்டியில் பெட்டி சரிஞ்ச உடனே அந்த கையை தூக்கி அசால்ட்டாக என்ன செஞ்சிட்டாரு, வச்சிட்டாரு. தொட்டதுக்குத்தான் உடனே அடிக்கப்பட்டார். ஊசா உடனே அடிக்கப்பட்டார். நேரம் கொடுக்கல, காலம் கொடுக்கல, மன்னிப்பு கேற சொல்லலை. ஆனால் இன்னைக்கு பாருங்க, எவ்வளவு இழித்தரமாக நம்ம இந்த பைபிளை ஆக்கர் கடையில் பார்க்குறோம். ஐயா, ரோட்டில் கிடக்குது, வீட்டில் கிடக்குது, கீழே கிடக்குது, கிழிச்சு போட்டுட்டு போகிறாங்க. அன்னைக்கு அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு எவ்வளவு மகிமை இருந்தது பார்த்தீங்களா? ஒருத்தன் உத்து பார்த்தவன் உயிரோடு இல்லை, தொட்டவன் உயிரோடு இல்லை. சுமந்து கொண்டு வர வேண்டிய அந்த உடன்படிக்கை பெட்டியை என்ன செஞ்சிட்டாங்க, வண்டியில் ஏற்றிட்டாங்க. அதை சுமந்து தான் கொண்டு வரணும், சுமந்து தான் கொண்டு வரணும். அதை வண்டியில் ஏற்றிட்டாங்க. வண்டியில் ஏற்றின பிறகு பயம் இல்லாமல் அதை என்ன செஞ்சிட்டாங்க, தொட்டுட்டாங்க. அவர் கீழே விழுந்துடக்கூடாதுன்னு தான் பிடிக்க போனார். ஆனால் தேவன் அவரை தொட்டு விட்டார். அவ்வளவு மகிமை பிறந்த உடன்படிக்கை பெட்டி இன்னைக்கு நம்ம கையில் இருக்கு. இதுக்கு நீங்கள் அதுக்குரிய கனத்தை, மகிமையை கொடுக்குறீங்களா? கொடுக்குறீங்களா? கொடுக்கலன்னா இன்னையில இருந்தாவது கொடுக்க ஆரம்பிங்க. நிறைய பேர் பைக்குக்கு உள்ளே வச்சுட்டு அதுக்கு மேலே ஏறி இருப்பாங்க. ஒரு நாளும் பைபிள் அப்படி வைக்காதுங்க. ஒரு பேக் வச்சு கையில் வச்சுக்கிடுங்க, ஒரு கவர் வச்சு கையில் வச்சுக்கிடுங்க. பைபிள் வந்து நமக்கு ஜீவ புஸ்தகம். அந்த புஸ்தகத்தை உள்ளே வைக்கிறது அல்லது வீட்டில் டிவிக்கு கீழடி வச்சுட்டு டிவிக்கு மேலே அசுத்தம் அவ்வளோ என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், ஓடிட்டு இருக்கோம். அப்படி வைக்கக்கூடாது. அதுக்குரிய கனத்தை நீங்கள் கொடுக்கலன்னா அது உங்களுக்கு அழிவை கொண்டு வரும். அதுக்குரிய கனத்தை நீங்கள் கொடுத்தீர்களே ஆனால் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஒருவன் கனத்தை கொடுக்கவில்லை, ஓப்னி பினகாஸ் கனத்தை கொடுக்கவில்லை. அந்த உடன்படிக்கை பெட்டியை குறித்து அவனுக்கு பயமில்லை, நடுக்கமில்லை. சண்டை வந்தவொடனே, யுத்தம் வந்தவொடனே உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போனா தேவன் நம்மோடு வருவார் என்று எண்ணினான். ஆனால் ஆண்டவர் வரவில்லை. ஏன்? நீ அதன்படி நடக்கலை, அதன்படி செய்யலை. எல்லா அநியாயமும் அக்கிரமும் ஆலயத்துக்குள்ளே இருந்துக்கிட்டே செஞ்சிட்டு இருந்தா அதனால உனக்கு என்ன கிடைக்கல, நன்மை கிடைக்கல. ஆனால் இங்கே ஒருத்தன் பாருங்க, இந்த 6வது அதிகாரம் 2 சாமுவேல் 6:11 கர்த்தருடைய பெட்டி கீத்தியனாகிய ஓபேத்ஏதோமின் வீட்டில் 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத்ஏதோமை அவன் வீட்டார் அனைவரையும்
ஆசீர்வதித்தார். எல்லாரும் திரும்ப இருக்க அதை சொல்லுங்க, அந்த வாசனத்தை கரெக்டாக சொல்லுங்க பார்ப்போம். 3 மாதம் இருக்கையில் ஏதேமின் வீட்டிலே, அதன் நம் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதேமே அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்து போல நம்ம வீட்டை என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கணும். அந்த உடன்படிக்கை பெட்டி நம்மகிட்ட இருக்குது, ஆனால் ஆசீர்வாதத்தில் குறவு இருக்குது. ஏன்? ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாகத்தான் இதை எழுதி தந்தார். இருண்ட கண்டமாக இந்தியாவுக்கு போகிறோம் என்று சொல்லி அந்த மிஷனரிகள் புறப்பட்டு வந்தார்கள். இரும்புத்துறை நாடுகளை ஊடுருவி பாய்ந்து கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. நம்முடைய முற்பிதாக்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். நாம் இன்று ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். மரண இருளின் பள்ளத்தாக்கில் கிடந்த நமக்கு வெளிச்சம் உதித்தது. அதனால்தான் நம்ம இன்னைக்கு என்ன செய்கிறோம்? ஆண்டவரை பார்த்து கொண்டிருக்கிறோம். பாருங்க, அப்படிப்பட்ட அந்த மகிமை இன்று நமக்குள்ளாக வந்து கொண்டிருக்கிறது. இன்று நமக்குள்ளாக வந்து கொண்டிருக்கிறது. எப்படி வந்துட்டு இருக்குன்னா, இந்த வேத வசனங்கள் மூலமாகத்தான் அந்த மகிமை நமக்குள்ளாக என்ன செய்கிறது? வருகிறது. தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்ம அதுக்கு எவ்வளவு கனம் கொடுக்கணுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க. அந்த பெட்டிக்கு எவ்வளவு கனம் கொடுத்தாங்க. எல்லாரும் வெறுத்து ஒதுக்கி தள்ளி பயந்து நடுங்கினாங்க. தாவீது போய் எடுத்துகிட்டு வர போனார். ஊசாயை அடித்து கொண்டோன்னு தாவீது என்ன செஞ்சிட்டாரு? பயந்துட்டாரு. அப்பந்தான் ஏதோம் வீட்டுக்கு போகுது, அந்த ஓபேத் ஏதோம் வீட்டுக்கு. ஓபேத் ஏதோம் வீட்டில் போனோடனே எல்லாரும் கொல்றாங்களே, எல்லாரும் செத்து போவாங்களே, என் வீட்டில் வச்சா எப்படின்னு அவர் என்ன செய்யலை? பயந்து துடிக்கலை. அவர் அதை ஏற்றுக்கொண்டார். அங்கே ஆசீர்வாதம் வந்தது. என்னைக்கு நீ பைபிளை எடுத்துகிட்டு போனால் உன்னை குறித்து அநேகர் அவதூறு பேசலாம். ஜெபம் பண்ணா அநேகர் அவதூறு பேசலாம். சொந்த வீட்டிலே சொந்த புருஷனாலே நீங்கள் அவமதிக்கப்படலாம். ஆனால் தேவன் உங்களை கைவிடுகிறவர் அல்ல. அது எப்படி அந்த ஓபேத் ஏதோம் எல்லோரும் வேண்டாம் என்று தள்ளின பொழுது ஏற்றுக்கொண்ட பொழுது அவனுக்கு ஒரு ஆசீர்வாதம் துளிர்விட்டது. அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். அதுபோல இன்றும் அநேக அவதூறுகளுக்கு மத்தியிலே தேவனிடத்திலே வருவதற்கு உங்களுக்கு சஞ்சலங்கள் தவிப்புகள் இருக்கும் பொழுது, உங்களை மற்றவர்கள் காயப்படுத்தும் பொழுது, நீங்கள் தேவனுக்காக வைராக்கியம் கொண்டு ஏற்றுக்கொள்வீர்களே ஆனால், இந்த தேவ வசனத்தின்படி நடக்க உங்களை ஒப்புக் கொடுப்பீர்களே ஆனால், நிச்சயமாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஓபேத் ஏதோமே ஆசீர்வதித்த தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. உடன்படிக்கை பெட்டியை உங்கள் வீட்டில் வைத்திருந்து அதற்குரிய கனத்தை கொடுத்தால் அவர் நிச்சயமாக உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார். பாருங்க, அப்போ இந்த மகிமை அன்னைக்கு ஆலயத்துக்குள்ள இருந்த மெயின் பாயிண்ட் என்னதான்? இது உயிர்த்தெழுவுக்கு முன்ன, என்ன உயிர்த்தெழுந்த பின்பு நீங்களே அந்த ஆலயம், நீங்களே அந்த ஆலயம். கொரிந்து சபைக்கு பவுல் எழுதும் பொழுது சொல்லுகிறார், நீங்களே அந்த ஆலயம். இப்பொழுது அந்த மகிமை உங்களுக்குள்ளாக வந்திருக்கிறது. யார் அது? யார் அது? இயேசு கிறிஸ்து, ஜீவனுள்ள தேவன் நமக்குள்ளாக வந்திருக்கிறார். நம்மை தேடி நாடி போதிக்கும்படியாக வந்து நிற்கிறார். அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்குள்ளாக அவர் என்ன செய்கிறார்? மகிமையை அடைய செய்கிறார். எந்த வல்லமை எதுக்கு பார்த்துட்டு? என்ன நிறைய வல்லமைகள் இருக்குது, நான் உங்களுக்கு சொல்ல முடியலை நேரங்கிட்ட வந்துட்டு. அதனால் பாருங்கள், நிறைய வல்லமைகளை குறித்து சொல்லணும்னு நினச்சேன். பரவாயில்ல, என்ன வரக்கூடிய வாய்ப்புகளை நம்ம பயன்படுத்திக்கிடுவோம். இப்போ 3 வல்லமைகளை குறித்து பார்த்தோம். ஒன்று சொல்லுங்க, சுவிசேஷத்துக்கு தடை. கல்லறையை மூடி தடை பண்ண முடியாது. தேவனை கொன்னவன்னு தடை பண்ணிட முடியாது. அவர் வீட்டிலிருந்து சகல அதிகாரம் பெற்று தேசமெங்கும் சுவிசேஷம் பரம்ப செய்தார். 2 ஞானஸ்தானம். அன்னைக்கு நீங்கள் தண்ணினால ஞானஸ்தானம் எடுத்தீங்க. வீட்டிலிருந்து இயேசு கிறிஸ்து சொன்னார், உங்களோட உங்களுக்குள்ளாக வாசம் பண்ணும்படி ஒரு தேற்றவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு கொடுக்கிறேன். அந்த ஞானஸ்தானம். 3 மகிமை. அன்று தேவாலயத்திற்குள்ளாக ஒரு மகிமை விளங்கும் பெட்டி இருந்தது. இன்று உங்கள் இருதயங்களுக்குள்ளாக தேவனுடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொண்டீர்களே ஆனால் அந்த பெட்டி உங்களுக்குள்ளாக என்ன செய்கிறது? இருக்கிறது. அது என்ன பெட்டி? இருதயம். அந்த இருதயத்துக்குள்ள தேவன் வாசம் பண்ணினார். அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதத்தின் பொக்கிஷம். அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். என்ன சாபங்கள், என்ன பாவங்கள், என்ன போராட்டங்கள் உங்களுடைய வாழ்விலே வராது. அதை மேற்கொள்ளும்படியாகத்தான் பரிசுத்த ஆவியானவரை தேற்றும்படியாக நமக்கு தந்தார். அப்போ 3 காரியங்கள் தான் பார்த்துருக்குறோம். அந்த மகிமை என்ன ஒரு சில காரியங்களை நீங்கள் லேசாக ஞாபகத்தில் வச்சுருங்க. அன்னைக்கு ஆண்டவர் வாழ்ந்த வருஷம் 33 வருஷம் தான் அந்த உலகத்தில் உயிரோடு வந்து, ஆனால் மரித்து நித்திய காலமாக அவர் என்ன செய்கிறார்? வாழ்ந்து கொண்டிருக்கிறார். சதாகாலங்களிலும் மரித்தேன், இதோ சதாகாலங்களிலும் உயிரோடு இருக்க. சதாகாலங்களிலும், எல்லா காலங்களிலும் அவர் உயிரோடு இருக்கிறார். அப்போ ஒரு எண்டு இல்லை. அன்னைக்கு 33 வயசரோடு என்ன செஞ்சு போச்சு?
உயிர்த்தெழுக்கு முன்ன, உயிர்த்தெழுந்த பிறகு இனிமே டெத் இல்லை. நமக்கும் அதை தான் கொடுக்குறேன். எதுக்கு நான் அந்த வல்லமையை குறித்து ஆண்டவருக்கு வல்லமை கொடுத்துருக்குன்னா பேசிகிட்டு இருக்கிறேன்? புரியுதா நான் சொல்ல வர கருத்து? இந்த வல்லமை எதுக்கு? அந்த ஞானஸ்தானம் உங்களுக்குத்தான், அந்த ஊழியம் உங்களுக்குத்தான், அந்த மகிமை உங்களுக்குத்தான், அந்த ஆயுசு நாட்கள் உங்களுக்குத்தான். இந்த வல்லமைகள் எல்லாம் பெற்றுக்கொண்ட தேவன் தனக்கென்று எதுவும் வைக்கவில்லை. இந்த வல்லமைகளை உங்களுக்காகத்தான் தந்தார், உங்களுக்காகத்தான் பெற்றுக்கொண்டார். புரியுதா? அல்லேலூயா, ஆமேன். நீங்க விசுவாசத்தோட சொல்லியிருக்கணும். 1-2 பேர் தான் ஆமேன் சொன்னீங்க. இவ்வளவு வல்லமையும் தேவன் அவருக்காக பெற்றுக்கொள்ளவில்லை, நமக்காக பெற்றுக்கொண்டார். அவருக்காக அவர் மறிக்கவில்லை, நமக்காக அவர் மரித்தார். அவருக்காக அவர் உயிரோடு எழும்பவில்லை, நமக்காக அவர் உயிரோடு எழும்பினார். இந்த வல்லமைகளை தேவன் நமக்கு இன்றும் தருகிறவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசத்தோடு சொல்லுவீர்களோ? ஆமேன். எத்தனை பிள்ளைங்க விசுவாசத்தோடு சொல்லுவீர்களோ அத்தனை பேருக்கும் வல்லமை விளங்கும், வல்லமை விளங்கும். உங்கள் வீடுகளிலே அப்படியே கண்களை மூடி மரணத்தை ஜெயமாக விளங்கினார், மரணத்தை ஜெயமாக விளங்கினார், மரணத்தை ஜெயமாக விளங்கினார். நம்மளையும் பாருங்க, மரணத்தை ஜெயமாக விளங்க செய்யும்படி தான் அழைத்திருக்கிறார். எந்த மரணம் நமக்கு வந்துட்டு நம்ம மரித்து போனதோட நம்ம வாழ்க்கை முடிஞ்சிட்டுன்னு அந்நியன் சொல்லுவான், பிரமதத்தார் சொல்லுவாங்க. ஆனா நம்ம அப்படி சொல்வதற்காக அழைக்கப்படவில்லை. மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்லி உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமையை தியானிக்கிற எங்கள் அன்பு பிள்ளைகளே, உங்களுக்குள்ளாகவும் அந்த தைரியம் அந்த பலனும் கர்த்தர் தருகிறார். மரணத்தினால நம்மளை கெட்டி வைக்க முடியாது, பாதாளம் நம்மளை மேற்கொள்ள முடியாது. ஏனென்றால் தேவன் மரணத்துக்குரியதும் பாதாளத்திற்குரிய திறவுகளை அவர் பெற்றுவிட்டார். சத்ருவின் கையில், சாத்தானின் கையில் இருந்த திறவுகள் தேவனுடைய மரணத்தின் மூலம் விடுங்கப்பட்டது. இன்று உங்களை மரண கட்டுகளுக்கு நேராக சுகவீனத்தில், பலவீனத்தில், நோய்களில், கட்டிகளில், கேன்சர் நோய்களில், இன்னும் பல்வேறு நோய்களில் கட்டி கொண்டிருக்கிறானா? உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவுக்கு இடம் கொடுங்கள். ஒருவன் வல்லமை உள்ளவனாய் மாற வேண்டும் என்றால் அவர்களிடத்தில் இடம் கொடுக்கும் பொழுது அவருடைய வல்லமை உங்களுக்குள் பிரகாசிக்கும். ஒருவரும் உங்களை கட்டி வைக்க முடியாது. கண்ணீர், கவலைகள், வேதனைகள், பாடுகள், ஓத்திரவங்கள் உங்களை கட்டி வைத்திருக்கிறதா? உங்கள் வீட்டில் உள்ள வருமான தடைகள், கடன் பிரச்சனைகள், குடியினால் வருகிற கஷ்டங்கள், வேதனைகள் உங்கள் குடும்பத்திற்குள் அவமானத்தை கொண்டு வந்து கொண்டிருக்கிறதா? இந்த கட்டுகளிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்றால் அந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை அறிக்கை பண்ணி அவருடைய வல்லமையை நீங்கள் தரித்துக் கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். மகிமை பொருந்தின தேவன் அன்று ஆலயங்களிலே இருந்தவர், இன்று நீங்களே அந்த ஆலயம் என்று சொல்லி உங்களுக்குள்ளாக அவருடைய மகிமையை ஊற்ற விரும்புகிறார், வல்லமைகளை ஊற்ற விரும்புகிறார். எத்தனை பேர் ஆயத்தமாக தங்கள் இருதயத்தை ஒப்புக் கொடுப்பீர்களோ அத்தனை பேரும் பெற்றுக்கொள்ளும்படியாக தேவனுடைய மகிமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. சர்வ வல்லவர், சர்வ வல்லவர், எல்லாவற்றையும் ஜெயித்தவர், எல்லா கட்டுகளிலிருந்தும், பாவத்திலிருந்தும், சாபத்திலிருந்தும் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் அவர் விடுவிக்கிறவராயிருக்கிறார். என் அருமை ஜனங்களே, அவருடைய உடன்படிக்கை பெட்டியாகிய இந்த ஜீவ புஸ்தகத்துக்கு உரிய கனத்தை, மகிமையை நீங்கள் கொடுத்து அவருடைய வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலே வைத்து அதன்படி நடப்பீர்களே என்றால் உங்களை வல்லமை உள்ளவர்களாக உங்கள் ஊரிலே, உங்கள் வீட்டிலே, உங்கள் தெருவிலே, உங்கள் குடும்பத்திலே கர்த்தர் மாற்ற போதுமானவராய் இருக்கிறார். ஆமேன், ஆமேன். அப்படிப்பட்ட வல்லமை உள்ள தேவனுடைய வல்லமையை பார்த்து கொண்டு நீங்கள் வல்லமை இல்லாதவர்களாய் போவதற்கு தேவன் அழைக்கவில்லை. பிசாசின் பிடிகள், பில்லி சூனியங்கள், மாந்திரிகங்கள் உங்கள் வீடுகளுக்கு விரோதமாக ஏவப்பட்டாலும் ஒன்றாகிலும் உன் வீட்டிற்குள் வர முடியாதபடி அந்த வல்லமை விளங்கும் பெட்டி உன் இருதயத்திற்குள் இருக்கும் என்றால் ஒருபோதும் வர முடியாது. சிங்கம் இருக்கும் பொழுது பூனைக்கு இடமில்லை. யூதராஜ சிங்கம் உள்ளே இருக்கும் பொழுது பம்மி பம்மி வருகிற பூனைக்கு, சத்துருவுக்கு இங்கே இடமில்லை. தேவன் உங்களை ஆசீர்வதிக்கவே சித்தம் கொண்டார். நீங்கள் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு தேவனிடத்தில் மனம் திரும்பி அவருடைய வார்த்தைகளை நீங்கள் கைக்கொள்வீர்களே ஆனால் அவர் உங்களை ஆசீர்வதிப்பது அதிக நிச்சயம். இந்த வார்த்தைகள் மூலம் தேவன் உங்களோடு பேசினமைக்காக நன்றி செலுத்துகிறேன். ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். மீட்பராம் இயேசு ரட்சகர் பெயரில் இவைகளை கேட்கிறவங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். நிர்மல் பாஸ்டருக்காக கடைசியில் ஒரு ஜெபம் பண்ணி முடிச்சுருவோம். நிர்மல் பாஸ்டருக்காக நம்முடைய தலைமை போதகர் ஐயா ஜெயந்தராஜ் அவர்களுக்காக, அவர்கள் வெளிநாட்டிலே ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறாங்க. பிரான்ஸ் நாட்டில் இப்போ செய்துட்ருக்கிறாங்க, ஜெர்மனியில் இருக்கிறாங்க. ஒரு நிமிடம் எல்லோரும் தன் கண்களை மூடி
அதற்காக ஜெபிக்கணும். எல்லாரும் கண்களை மூடி. எங்கள் போதகர் வெளிநாடுகளிலே சென்று தேவனுடைய வார்த்தைகளை சொல்வதற்கு கர்த்தர் பாராட்டின இரக்கத்திற்காக, எங்கள் தலைமை போதற்கு கொடுத்த சரீர சுகத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களை வளர்த்து ஆளாக்கி எங்களை ஜீவ கிரீடம் பெற்றுத் தருவதற்கு எங்களை பழக்குவிக்கிற எங்கள் போதகரும் எங்கள் தலைமை போதகரும் இன்னும் அநேக தேசங்களுக்கு சென்று தேவனுடைய நன்மைகளை பெற்றுக்கொண்ட விதங்களை சொல்லி அநேக பிள்ளைகளை இரட்சிப்பின் பாதையிலே நடத்தவும், அநேகருக்கு ஜீவ ஒளியை காண்பிக்கவும் கர்த்தர் அனுக்கிரகம் செய்ய வேண்டும் ஐயா. உம்முடைய பாதத்திலே பிள்ளைகள் என்னுடைய சுக பலன் ஆரோக்கியத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். இருவரையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. அவர்களுடைய வாயிலிருந்து அவர்களுடைய வார்த்தைகள் அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகள் வெளிப்பட வேண்டும் ஆண்டவரே. அநேகரை இரட்சிப்புக்கு நேராய் நடத்த வேண்டும் ஆண்டவர். இரவண்டம் நடத்துகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஜெபித்த உங்கள் ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து வீடுகளிலே போய் நீங்கள் ஜெபம் ஏறெடுக்கும் பொழுது, குடும்ப ஜெபங்களை பண்ணும் பொழுது தேவன் இதை நினைவு கூறுவாராக. ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொள்ளும், வழி நடத்தும், ஆசீர்வதியும். மீட்பராம் இயேசு இரட்சகர் பேரில் இவைகளை கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலுயா. சரி, கடைசி ஆசீர்வாத ஜெபம். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கிறிஸ்துவனுடைய ஐக்கியமும் கிருபையும் தேற்றவாளனாகிய பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் கூட்டுறவும் சமாதானமும் இன்றும் என்றும் என்றென்றைக்கும் நம் அனைவரோடும் கூட, நம் குடும்பத்தார் அனைவரோடும் கூட நின்று நிலவுவதாக. ஆமேன், ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்தரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்தரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு நாளும் மறவாதே. ஆமேன், அல்லேலுயா, ஆமேன், அல்லேலுயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பராக. தொடர்ந்து தேவனுடைய சத்தியத்திற்குள்ளே நிலைத்து நில்லுங்கள்.